வணக்கம் தோழர்களே, உங்களை குரூப் 1 மெயின்ஸ் வகுப்பில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ முதல் தேர்வு எழுதி முடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் மாடரேட்டாக தான் எழுதியிருக்கீங்க இல்லையா? கொடுக்கப்பட்ட கேள்விகள் நிறைய இருந்துச்சு. அந்த கேள்விகளில் செலக்டிவான கேள்விகள் அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் சின்ன சின்ன ட்விஸ்ட்டுகள் வச்சு இந்த முதல் தேர்வு நடைபெற்றிருக்கு. நிறைய பேர் நல்லா எழுதியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் ரொம்ப எபோவ் ஆவரேஜ் இல்லாமல் பிலோ ஆவரேஜாகவும் கொடுத்துருக்குறீங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த முதல் தேர்வில் வைக்கப்பட்ட அந்த 20 கேள்விகளுக்கான அணுகுமுறை, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கே ஆன்சர் ப்ரிப்பரேஷன், ஆன்சர் ப்ரெசன்டேஷன் என்பது இங்கே மிக எளிமையான ஒன்று தான். சரியா? மிக எளிமையான ஒன்று தான். அப்போ இங்கே என்ன தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஐடியா கிளாஸஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை நிறைய பேர் பார்க்கல. ஹவு டு ப்ரெசென்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம், 20 பாயிண்ட்ஸ் அந்த வகையில் இல்லை. பட் இன்னொரு கிளாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஹவு டு ப்ரிப்பேர் ஆன்சர்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன், தனியாகவே கொடுக்குறேன். இங்கே நமக்கு என்னென்னா, ஒரு ஆன்சர் ஒரு பேராவாக இருக்குது, ஒரு புக்கில் ஒரு பேஜ் 2 பேஜில் இருக்குன்னா அதை சுருக்க தெரியல நமக்கு, சம்மரைஸ் பண்ணி, தட் இஸ் 250 வேர்ட்ஸ்குள்ளேயோ 150 வேர்ட்ஸ்குள்ளேயோ சம்மரைஸ் பண்ண தெரியல. இங்கே சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே முக்கியமான விஷயம். ரைட்டா? அடுத்ததாக அந்த கேள்வி கேட்ட டெம்ப்ளேட்டை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ரக்சரை போடணும். அந்த பேரா ஃபார்மெட்டில் போகிறோமா அல்லது பாயிண்ட் பேசிஸில் போகிறோமா, எப்படி கொடுக்க போகிறோம், என்னென்ன இடங்கள்ல என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இங்கே தேவையான ஒன்று. இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். சரியா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஃபேக்ட்ஸ் டேட்டாக்கள் இல்லைனாலும் அதை பற்றி ஒரு புரிதல் இருக்குது, சப்மிட்டிங்கை ஃபார்ம் பண்ண முடியுது, அதுக்கான ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ண முடிஞ்சாலே நீங்கள் 50% சக்ஸஸ். சரியா? அப்போ அதுதான் நான் கொடுக்குறேன். நான் ஃபேக்ட்ஸு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண வரல, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத நான் கொடுக்க வர்றேன். ஸோ பாருங்கள், நான் கையால் எழுதி போட்டே உங்களுக்கு இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா பாருங்கள், எப்படி அப்ரோச் பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்றதை தெளிவாக பார்த்தீங்கன்னா அடுத்த முறை உங்களுக்கான ஆன்சர் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி மிக தெளிவாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேயா? ஓகே, உள்ளே போகலாமா? முதல்ல ஒரு 10 கேள்விகளை பார்க்கலாம். முதல்ல தமிழ் வழி மாணவர்கள் நீங்கள் இதை பாருங்கள். ஓகேயா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி போர்ச்சுகீஸ் கேம் டு இந்தியா ஃபர்ஸ்ட் பட் குட் நாட் ஸ்டே இன் இந்தியா டில் த எண்ட். வாட் வாஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு முதல்ல வருகை தந்தாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களே சொல்றாங்க. சரியா? பட் குட் நாட் ஸ்டே இன் இந்தியா டில் த எண்ட். இந்தியாவில் இறுதி வரை அவங்களால நிலை பெற்று இருக்க முடியல. ரைட்? What was the reasons behind it? What were the reasons behind it? In reality அதுதான், அதைத்தான் உங்களை விளக்க சொல்றாங்க. ஸோ பாருங்க, இது அப்போ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கேள்விகளை நீங்கள் எக்ஸாம் போகிறப்போ எக்ஸாமில் பைலிங்குவலாக ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம். 2, அதை பிரேக் பண்ண சொல்லியிருக்கேன், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பிரேக் பண்ண சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு முதல்ல வருகை தந்தாங்க. ஆனாலும் ஆங்கிலேயர்கள் 1947 தான் போறாங்க. அவ்வளவு காலகட்டம் இவங்களால தாக்கு பிடிக்க முடிஞ்சுதா? இல்லை. அதற்கான காரணங்கள் என்ன? அப்போ அந்த கொஸ்டினுடைய தீம் என்ன, என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத பாருங்க. என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத பாருங்க. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள் தோல்வி விடுறாங்க, இதான் மீனிங். தொடக்கத்தில் வெற்றி பெறானோ பின்னால அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. வாட் வாஸ் த ரீசன் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் போர்ச்சுகீஸ்? அதைத்தான் என்னவா கேட்டிருக்காங்க, இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் மீனிங். சரியா? இங்கே கேள்வி நம்ம புரியறதுக்கெல்லாம் இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. புரிதல் என்ன, நல்ல புரிதல் உள்வாங்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, பைலிங்குவலாக ரீட் பண்ணுங்க, அதை பிரேக் இன்டு இதாக டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அதனுடைய தீம் என்ன, என்ன உள்ளார்ந்த மீனிங்கோடு அதை கேட்டிருக்காங்கன்றத புரிஞ்சிக்க முற்படுங்க. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன புரிஞ்சுது, இங்கே போர்ச்சுகீசியர்களுடைய ஏன் அவங்களால நீண்ட காலம் தாக்கு பிடிக்க முடியல, அதற்கான காரணங்கள், இட் மீன்ஸ் அவருடைய தோல்விக்கான காரணங்கள். இதுதான் அந்த கேள்வியுடைய இன்டென்ஷன். அதை அவங்களை என்ன பண்ண சொல்றாங்க, விளக்க சொல்றாங்க. சரியா? விளக்க போகலாமா? சரி, எப்படி விளக்க போறோம் பாருங்க, எப்படி பார்க்க போறோம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க. இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைப்பு கொடுக்குறேன். நீங்க மேல கொஸ்டின் கொடுத்துட்றாங்க, மேல கொஸ்டின் என்ன பண்ணிடுறாங்க, உள்ள போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்க ஒரு தலைப்பு கொடுக்குறீங்க பாருங்க. என்ன தலைப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்தியாவில் போர்ச்சுகீசியர் அவங்களால நிலை பெற முடியல. அதான் தோல்வின்னு சொல்ல முடியாது,
சரியா? தொடக்கத்தில் அவங்களும் நிறைய வெற்றிகளை பெற்றவங்க தான். ஆங்கிலேயர் போன்றோ பிற்காலம் வரை அவர்களால் இந்தியாவில் தாக்கு பிடிச்சு நிலை பெற முடியலை. அப்போ நான் ஒரு தலைப்பு, ஆப்டான தலைப்பு கொடுக்குறேன். என்ன தலைப்பு பாருங்க, இந்தியாவில் போர்த்துகீசியர் நிலை பெறாமைக்கான காரணங்கள். எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்தியாவில் போர்ச்சுகீசியர் அவர்கள் இந்தியாவில் நிலை பெற இயலாமைக்கான காரணங்கள் அல்லது நிலை பெறாமைக்கான காரணங்கள் அப்படின்ட்டு கொஸ்டினை பார்த்து நான் புரிய போய் எனக்கு என்ன பண்றேன், ஆப்டான தலைப்பு கொடுக்குறேன். தலைப்பே கொடுத்துறேன். கொஸ்டினுக்கான தலைப்பு என்ன, இந்தியாவில் போர்ச்சுகீசியர் நிலை பெறாமைக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத கொடுக்குறேன். சரியா? ரைட். அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், பட் வித் லிமிட்டட் ஃபேக்ட்ஸ். இன்ட்ரோடக்ஷன் வேணும், ஆனால் இன்ட்ரோடக்ஷன்ற தலைப்பு வேண்டாம். அறிமுகம் அப்படின்ற தலைப்பு நான் கொடுக்கல. 10 மார்க்கு இது எனக்கு தேவையில்லை. 15 மார்க்கு நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம 10 மார்க்குக்கு தலைப்பு தேவையில்லை. ஆனாலும் அறிமுகம் என்ன கொடுக்கணும் பாருங்க. அப்போ நம்ம ஒரு கொஷின் பண்ணுறோம் அப்படின்னா இதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோன்ற டெம்ப்ளேட் ஸ்ட்ரக்சரை மனசுக்குள்ளே நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். புரியுதா? அப்போ என்ன ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்க. நான் என்ன ஃப்ரேம் பண்ணுறேன், ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறேன், ஒரு ஜென்ரல் கன்க்ளூஷன் பண்ண போகிறேன். சரியா? இன்ட்ரோடக்ஷனும் கன்க்ளூஷனும் மொத்த கொஷினுடைய அளவில் 10% அளவுக்கு இருக்கணும். 150 வேர்ட்ஸ். சரியா? நான் இப்போ இது எனக்கு எவ்வளோ வேணும், இதில் ஒரு 15 வேர்ட்ஸ், இதில் ஒரு 15 வேர்ட்ஸ் நான் கொடுக்க போகிறேன். தட் இஸ் ஒரு 3 லைனோ அல்லது 4 லைனோ கொடுக்க போகிறேன்ட்டு முன்கூட்டியே டிசைட் பண்ணிடுறேன். ரைட். இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன், ஜென்ரலைஸ்டாக இருக்கணும், வித் லிமிட்டட் ஃபேக்ட்ஸோடு இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறது. ஓகே? ரைட். அடுத்ததாக பாருங்க. அப்போ அந்த இன்ட்ரோ எங்க இருந்து எடுக்கிறேன் பாருங்க, கொஸ்டின்ல இருந்தே எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன் பாருங்க. அவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, போர்ச்சுகீசியர்கள்லாம் இந்தியாவுக்கு முதல்ல வருகை தந்தவங்க அப்படின்றான். நான் அதை அப்படியே சொல்றேன். ஆனா அதே கதையை சொன்னா நல்லா இருக்குமா? சொல்றேன். எப்படி சொல்றேன் பாருங்க. ஸோ இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் ஐரோப்பியர் போர்ச்சுகீசியரே ஆவர். போர்ச்சுகீசிய அந்த கடல் மாலுமியான வாஸ்கோ ட காமா 1498 மே 27 கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். அப்போ அதில் உள்ளதை லைட்டாக சேஞ்ச் பண்ணி ஃபேக்ட்ஸோடு சேர்த்து கொடுக்குறேன் இன்ட்ரோடக்ஷன். புரியுதா? ரைட். அடுத்ததாக பாருங்க. ஆனாலும் இந்தியாவில் கொஸ்டினில் உள்ளதே சொல்கிறேன், ஆங்கிலேயர்கள் 1047 வரை ஆட்சி செய்தார்கள். ஆங்கிலேயர் அளவுக்கு போர்ச்சுகீசியரால் இந்தியாவில் தாக்குப்பிடிக்க இயலவில்லை சொல்லிட்டேன்னா. அப்போ அவங்களால தாக்குப்பிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. நான் அதை ஆங்கிலேயர்களோட ஒப்பிட்டு சொல்கிறேன். அதற்கான காரணங்களை நாம் காணலாம். அவ்வளோதான் இன்ட்ரோடக்ஷன். இதுக்கு நான் ஏதாவது படிக்கணுமா? தேவையே இல்லை. அப்போ நான் பிளான் பண்ணிடுறேன். அப்போ நம்ம படிக்க வேண்டியது அதற்கான ஸ்கெலிட்டன், அந்த சப்ஹெட்டிங்ஸ் பாயிண்ட்ஸ் மொத்தமே எனக்கு தேவை ஒரு 6 முதல் 8 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும். நான் அந்த 10 மார்க்கை அழகாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அந்த சப்ஹெட்டிங் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சால் போதும். உள்ள அதற்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரிலிம்ஸில் படித்ததை உள்ளே நான் எடுத்துப்பேன். எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன்றதை பாருங்கள். சரியா? பாருங்க. அப்போ பாருங்க, காரணங்களை நான் ஜென்ரலைஸாக சொல்லிட்டேன். இது வந்து நான் இப்படி லைனாக போட்டேன்னா என்ன அர்த்தம், இன் பேரா ஃபார்மெட்டில் அப்படின்னு அர்த்தம். நான் என்ன பண்ணியிருக்கேன், பேரா ஃபார்மெட்டில் போயிருக்கேன். பேரா ஃபார்மெட்டில் போயிருக்கிறேன். அப்போ ஜென்ரலாக போகிறேன். இந்த பேரா ஃபார்மெட்ன்றது எண்டு டு எண்டாக இருக்கணும். இங்கே ஆரம்பிக்கிறது இப்படிலாம் இருக்கக்கூடாது. இங்கே ஆரம்பிச்சேன்னா இப்படி முடிக்க பாருங்க. மேக்ஸிமம் சில நேரங்களில் இப்படி முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே எழுதணும். எண்டு டு எண்டு கரெக்டாக இருக்கணும். இந்த அலைன்மெண்ட் தெளிவாக இருக்கணும். சரியா? அப்படி கொடுத்துருக்கேன் பாரு. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ரைட்டா? அடுத்ததா இந்த இடத்துல ஏதாவது கோட்ஸ் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம், தப்பே இல்லை. ஏதாவது கோட்ஸ் கொடுக்க முடிஞ்சா தாராளமாக கொடுங்க. சப்போஸ் ஒரு ஆங்கிலேய தளபதி போர்ச்சுகீசியர்களை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க, லாரன்ஸ்னு வச்சுக்கோங்க. போர்ச்சுகீசிய அரசின் ஆதரவின்மையே போர்ச்சுகீசியர்களுடைய இந்தியாவில் நிலைபெறாமைக்கான முக்கிய காரணம் கர்னல் லாரன்ஸ் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அந்த ஃபேக்டை ஒரு பாக்ஸ் போட்டு அடுத்து கொடுங்க இன்ட்ரோடக்ஷனுக்கு. ஏன்னா காரணத்தை சொல்றேன், முதல் காரணத்தையே நான் அழகா சொல்லிட்டேன். யாராவது ஒரு கோட் சொல்லியிருப்பாங்க, முடிஞ்சா இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இது ஸ்பாட்டில் எழுதுறீங்க, இன்கேஸ் ப்ரிப்பேரிங் ஆன்சர்ஸில் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுங்க. யாராவது சொல்லியிருப்பாங்க, அந்த கோட்டை எடுத்து கொடுங்க. கோட்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் நம்ம வரலாற்று ஆய்வாளர்களோட சொல்லியிருப்பாங்க, ஆங்கிலேயர் அளவுக்கு போர்ச்சுகீசியர்களுக்கு அவங்களுடைய தாயக அரசின் ஆதரவின்மை தான் அவர்கள் இந்தியாவின் நிலைபெறாமைக்கான காரணம் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்குறது ஒன்று இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் போர்ச்சுகீசியர் தான் கடைசி போனாங்க. ஆனால் லிமிட்டட் ஏரியாவில் மட்டும்தான் இருந்தாங்க. கோவா, டையூ, டாமனில் மட்டும்தான் இருந்தாங்க. இந்தியாவில் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தினாங்களா? இல்லை. ஆங்கிலேயர் அளவுக்கு தாக்கு பிடிச்சாங்களா? இல்லை. அதைத்தான் இங்கே மீன் பண்ணி கேட்குறோம். சரியா? சார் கடைசி போனது போர்த்துகீஸ் தான் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. பெரிய அளவில் ஆதிக்கம் பண்ணல, லிமிட்டட் ஏரியாவில்.
மட்டும்தான் இருந்தாங்க. அதுவும் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தலை. சரியா, அதை தான் கேட்குறோம். அப்போ இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு இந்தியாவில் போர்ச்சுகீசியர் நிலை பெறாமைக்கான காரணங்கள் அல்லது தாக்கு பிடிக்க முடியாமைக்கான காரணங்கள் அப்படி கூட கொடுக்கலாம். நிலை பெறாமைன்னா 1961 வரைக்கும் கோவா அப்போதானே சார் விட்டு போனாங்க ராணுவ நடவடிக்கை மூலமாக அப்படின்ட்டு தானே சொல்கிறோம். அப்படி இல்லாமல் இல்லை தாக்கு பிடிக்க இயலாமைக்கான காரணங்கள். அப்போ ஜென்ரலாக சொல்கிறோம், சொல்லிட்டு சொல்கிறோம். அதெல்லாம் பாருங்க, இந்த இடத்துல நான் இன்ட்ரோலையே வந்து சொல்கிறேன், அவன் ஸ்டேட்மெண்ட்டே இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஆமாம், முதல்ல வருகை இருந்த ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர் தான். 1498 மே 27 வந்தார். சரியா, ஆனால் உண்மையில் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தியது ஆங்கிலேயர்கள் தான். 1947 வரைக்கும் ஆங்கிலேயர் அளவுக்கு இவர்களால் தாக்கு பிடிக்க முடியலை அப்படின்றத கொஸ்டினை உள்ளதே நான் உடச்சு சொல்லிட்டேன். அப்போ நேராக கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். அவ்வளோதான். இந்தியாவில் ஆங்கிலேயர் வெற்றி பெற்றாங்க, இந்தியாவில் போர்ச்சுகீசியர் தாக்கு பிடிக்க முடியாமைக்கான காரணங்கள். இதுதான் கேள்வி, இதுக்கு தான் நீங்க சொல்ல போறீங்க. ஸோ இதுக்கான பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. அவ்வளோதான். விஷயம் என்னன்னா, இதுக்கான ஸ்கெலிட்டன் ஃப்ரேம் பண்ணணும். ஸ்கெலிட்டன் என்ன, ஒரு 6 பாயிண்ட். இன்கேஸ் 10 மார்க்னா இந்த மாதிரி இன்ட்ரோ இருக்கு, கன்க்ளூஷன் இருக்கு, அப்போ மினிமம் ஒரு 6 சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்க பாருங்க. ஓகேயா, அதை பாயிண்ட் இருந்துச்சுன்னா சப்ஹெட்டிங்கை கன்வெர்ட் பண்ணி உள்ள ஃபேக்ட்ஸாக கொடுக்க பாருங்க. நான் என்ன கொடுக்குறேன் பாருங்க, ஸ்கெலிட்டன் ஃப்ரேம் பண்ணிட்டேன். குறைந்த அளவிலான நிலப்பரப்பு கட்டுப்பாடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட். அப்போ இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியா பெரிய பரப்பு தான், ஆனால் அவங்க ஆதிக்கம் செலுத்தினது எங்க இருந்தா ஆதிக்கம் செலுத்தினாங்க? கோவா, டையூ, டாமன், தாத்ரா நகர் ஹவேலி உள்ளிட்ட இடங்கள் தான். சின்ன படம் போட முடிஞ்சா போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 10 செகண்ட்ல போடணும், போடுறது வந்துட்டு இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமாம். அப்போ பாருங்க, அப்போ இதில் உள்ள என்ன சொல்ல போகிறோம், கான்செப்ட் புரிஞ்சு போச்சு. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, இந்தியா முழுக்க பரந்த நிலப்பகுதியில் தங்களுடைய ஆதிக்கத்தை விரிவாக்கம் பண்ணாங்க. ஆனால் இவங்க கோவா, டையூ, டாமன் இவற்றின் மீது மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்தினாங்க. குறிப்பாக கடல் பிராந்தியங்கள், கடல் வலிமையில மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுதான் வாணிபத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அப்போ இங்கே ஃபேக்ட்ஸ் என்ன, கோவா, டையூ, டாமன் கடல் பிராந்தியம் மீதான ஆதிக்கம் மட்டுமே விருப்பம், உள்நாட்டு பகுதியில் கவனம் செலுத்தலை. அதனால தான் அவங்களால நீண்ட காலம் தாக்கு பிடிக்க முடியல. ஃபேக்ட்ஸ் என்ன, கோவா, டையூ, டாமன். இது இந்த இடத்துல நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது இவ்வளோதான். கான்செப்டை சப்ஹெட்டிங்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பாருங்க, சப்ஹெட்டிங் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்படியே தீம் என்னன்னா, ஆங்கிலேயர்களோ பிரெஞ்சுக்காரர்களோ உள்நாட்டு பகுதியிலையும் கவனம் செலுத்தி நாட்டில் பெரிய நிலப்பரப்பை தங்கள் கையில் வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் போர்ச்சுகீசியர்களுக்கு அந்த சிந்தனை இல்லை. கடலோர பகுதிகளில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. கோவா, டையூ, டாமன் இதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. தாங்கள் வைத்திருந்த மும்பையை கூட என்ன பண்ணிட்டாங்க, இளவரசியுடைய திருமண சீராக, கேத்தரினுடைய திருமண சீராக சார்லஸ் மன்னருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள்களாக இருந்திருக்காங்க பாருங்க. அதனால தாக்கு பிடிக்க முடியல. இதான் மீனிங். கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. ஃபேக்ட்ஸ் என்ன வேணும், கேத்தரின் திருமண சீராக மும்பையும் கொடுத்துட்டாங்க. கோவா, டையூ, டாமன் மீது மட்டும்தான் கட்டுப்பாடு. உள்நாட்டு பகுதிகளில் அவங்களுக்கு நிலங்கள் இல்லை. இதான் காரணம். இதை எப்படி கொடுக்குறீங்க, 1 2 3 3 பாயிண்டா கொடுத்துறீங்க. அப்போ கேத்தரின் நான் என்ன பண்ணியிருப்பேன், சப்ஹெட்டிங் மட்டும் தான். ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் ரெடி பண்றப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இப்படி தான் பண்ணுவேன். இப்படி ஸ்கெலிட்டன் ஃப்ரேம் பண்ணிட்டு ஃபேக்ட்ஸை ஹிண்ட் எடுத்து வச்சுப்பேன். கோவா, டையூ, டாமன் அப்படின்னா இதை மட்டும் இப்படி நோட் பண்ணி வச்சுப்பேன். அடுத்து பாருங்க, கேத்தரின் திருமண சீர் என்ன கொடுத்தாரு, மும்பை, பம்பாய், அதை மட்டும் ஹிண்டாக வச்சுப்பேன். அவ்வளோதான். என்னோட ஆன்சரே இப்படி தான் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அளவுக்கு அதிகமான ஃபேக்ட்ஸையும் சேர்த்து வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. நிறைய டம்ப் பண்ணிட்டு பின்னால் ரிவைஸ் பண்ண கஷ்டப்படுவோம், கொடுக்கவும் முடியாது. ஆனால் அளவான ஃபேக்ட்ஸை வச்சு கரெக்டாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் நறுக்குன்னு கொடுத்து என்ன பண்ணணும், ஸ்கோரை அள்ளிடணும். ஸோ பாருங்க, கேத்தரின் திருமண சீராக கொடுக்குறாரு. அடுத்தது பாருங்க, உள்நாட்டு நிலப்பரப்பு அவர் கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை. அவங்க கட்டுப்பாட்டில் உள்நாட்டில் எதுவும் இல்லை அப்படின்றத நான் சிம்பிளாக அப்படி நோட் பண்ணி வச்சுப்பேன். நான் நோட்ஸ் எடுக்கிறப்போ இங்கே நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி 5 வேர்ட்ஸில் எழுதுறேன், பாயிண்ட் பேசிஸாக எழுதுறேன். ரைட். அடுத்ததாக பாருங்க, வலுவான இராணுவ சவால்கள். பாருங்க, தொடக்கத்தில் போர்ச்சுகீசியர்கள் முகலாயர்களுடைய இராணுவ சவால்களை எதிர்கொண்டாங்க. அவங்க அளவுக்கு வலிமையான அரசு இருந்துச்சு, இவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. அதனால ஆதிக்கத்தை விரிவாக்க முடியல. பிற்காலத்தில் பிரிட்டிஷாரும் பிரெஞ்சுக்காரங்களும் வந்தாங்க. பிரிட்டிஷ், பிரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை காட்டிலும் கடற்படை வலிமை கொண்டவர்கள். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாயிண்ட் பேஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பாருங்க, நான் ஸ்ட்ரக்சர்னு சொன்னது எதெல்லாம் பேரா ஃபார்மட் போகிறேன், எதெல்லாம் பாயிண்ட் பேசிஸில் போகிறேன், இதுக்கு எத்தனை சப்ஹெட்டிங் கொடுக்க போறேன், இந்த இடத்துல எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்க போறேன், இதற்கான என்னுடைய முன்கூட்டிய திட்டமிடல் தான் டெம்ப்ளேட். இதை பிளான் பண்ணிட்டு தான் எக்ஸாம்ல ஸ்பாட்ல என்ன பண்ண போறேன், இப்படி தான் நான் போறது. ஓகேயா? ரைட். அடுத்தா பாருங்க,
அப்போ பிரிட்டிஷ் கடற்படை மற்றும் பிரெஞ்சு கடற்படை போன்ற வலுவான படைகளோட போர்ச்சுகீசியர்களால் போட்டி போட முடியல. இன்னும் கூட சொல்லுங்க, ராபர்ட் கிளைவ் இருந்தாரு, அது மாதிரி டியூப்ளே உள்ளிட்ட வலுவான தளபதிகள் அவங்ககிட்ட இருந்தாங்க. இவங்ககிட்ட அந்த அளவுக்கு பிற்காலத்தில் இல்லை. தொடக்க கால தளபதிகள் திறமையானவங்களா இருந்தாங்க. அல்போன்சாட்டி அல்புகர்க், பிரான்சிஸ்கோ அல்மெய்டா தொடக்கத்தில் இருந்தாங்க. பிற்காலத்தில் அவங்க இல்லை. அதனால இவங்களோட போட்டி போட முடியல. அடுத்தா பாருங்க, பொருளாதார பிரச்சனைகள் சொல்லுங்க. பொருளாதார ரீதியாக இவங்க வலுவற்றவர்களாக இருந்தாங்க. வலுவின்மை, பொருளாதார வலுவின்மை இவங்களுடைய பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு தாய்நாட்டு உதவி கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இங்கிலாந்து அரசு குடும்பம் ஃபினான்ஸ் பண்ணுச்சு. அது ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருந்துச்சு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்போ அந்த நிறுவனத்துடைய முதலீடுகள் பெருகிட்டே இருந்துச்சு, லாபம் ஈட்ட. இவங்க அந்த மாதிரியான பொருளாதார திட்டமிடல் எதுவுமே போர்ச்சுகீசியர்கள்ட்ட இல்லை. அது தோல்விக்கு காரணம். அடுத்தா பாருங்க, தாய்நாட்டு பிரச்சனைகள். அடுத்தா பார்த்தீங்கன்னா இவங்க எந்த நாட்டில இருந்து வந்தாங்க? இவர்கள் வருகை தந்த போர்ச்சுகீசிய நாடே ஒரு வகையில் ஸ்பெயின் நாட்டு ஆதிக்கத்துக்கு உள்ளாயிடுச்சு. அப்ப தாய்நாட்டில இருந்து போர்ச்சுகீசியர்களுக்கு பெரிய அளவிலான ஆதரவு கிடைக்கப்பெறவில்லை. தாய்நாட்டிலே உள்நாட்டு குழப்பங்கள் அடிக்கடி இருந்துச்சு. ஆனா இங்கிலாந்து, பிரான்ஸ் நாடுகளை பொறுத்தவரை அவங்க தாய்நாட்டில் வலிமையான அரசாங்கம் இருந்துச்சு, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால போர்ச்சுகீசியரால் தாக்கு பிடிக்க முடியல. அப்படிதான் கொடுக்கணும். அடுத்தா பாருங்க, உள்நாட்டு அரசுகளின் ஆதரவின்மை. உள்நாடுனா இந்தியால அல்லது இந்திய அரசுகளின் ஆதரவின்மை, இந்திய சுதேச அரசுகளின் ஆதரவின்மை, இந்திய அரசுகளின் ஆதரவின்மை. பாருங்க, தொடக்கத்துல விஜயநகர பேரரசின் ஆதரவை இவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் விஜயநகர பேரரசின், அப்போ இது ஃபேக்ட்ஸ் என்ன, விஜயநகர பேரரசு, அவ்வளவுதான். இப்படித்தான் நான் வச்சுப்பேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபேக்ட்ஸை மட்டும் அங்கங்க நோட் பண்ணி வச்சுப்பேன். சப்ஹெட்டிங்கை மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டு ஹிண்ட் அப்படி எடுத்துட்டு எழுதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த 1-2 ஃபேக்ட்ஸை கரெக்டாக ஹைலைட் பண்ணி கொடுத்துடணும். உள்ளேயும் விஜயநகர பேரரசு ஆதரவு பெற்றிருந்தாங்க, அது வீழ்ச்சி, விஜயநகர பேரரசின் வீழ்ச்சி இவர்களுடைய செல்வாக்கை சரிக்க ஆரம்பிச்சது. தக்கான டெக்கான் கிங்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா இவங்களை கடுமையாக எதிர்த்தாங்க. ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய அந்த உள்நாட்டு அரசு ஆதரவு கொள்கை, ஆர்காட் நவாப்னா அதில் ஒரு டீம் எடுத்துப்பாங்க ஆங்கிலேயர்கள், ஹைதராபாத் நிஜாம்னா அதில் ஒரு டீம் எடுத்துப்பாங்க. பிளாசி போரில் என்ன பண்ணாங்க? ஆமா, மீர் ஜாஃபருடைய ஆதரவை பெற்று தான் சிராஜ் உத்தௌலாவை தோற்கடிச்சாங்க. ஆனால் அந்த டெக்னிக் இவங்களுக்கு தெரியல. தொடக்கத்தில் விஜயநகர பேரரசுடைய ஆதரவை பெற்றிருந்தாங்க, பின்னால் ஆதரவு இல்லை. இதுதான் கான்செப்ட். அப்போ அதை இல்லை, அதனால இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அடுத்ததாக அவர்கள் பின்பற்றிய மத கொள்கை. போர்ச்சுகீசியர்கள் நிறைய மதமாற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டாங்க அந்த கடற்கரையோர பகுதிகளில். இதில் இந்திய பெண்களை திருமணம் பண்ணுறதை ஊக்குவிச்சாங்க. இதான் ஃபேக்ட்ஸ். நம்ம எல்லாமே ப்ரிலிம்ஸில் படிச்சிருக்குங்க. அவ்வளோதான். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு சப்ஹெட்டிங்கை கரெக்டாக ஃபேக்ட் பேசிஸில் கொடுத்துறீங்க அப்படின்னா, ஸ்கெலிட்டன் ஃப்ரேம் பண்ணிட்டா உள்ள ஃபேக்ட்ஸு ஆட்டோமேட்டிக்காக விழுந்துக்கிட்டே இருக்கும். ப்ரிலிம்ஸில் படித்ததை மேக்ஸிமம் இன்சர்ட் பண்ண பாருங்க. அப்போ பாருங்க, அப்போ ஆனால் தக்கான அந்த முஸ்லீம் அரசுகள் இந்த மதமாற்ற செயல்பாடுகளை எதிர்த்தாங்க. இதனால போர்ச்சுகீசியர்களை ஒடுக்குனாங்க. மராத்தியர்கள் தீவிர இந்துத்துவ கொள்கையை செயல்படுத்தினாங்க. அதனால போர்ச்சுகீசியர்கள் வளராம அவங்கள கடற்கரை பகுதியிலே ஒடுக்கிட்டாங்க. இதனால இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் செல்வாக்கு பெற முடியல. இதான் விஷயம். அப்புறம் என்ன பண்ணணும்? அதை நீங்க சம்மரைஸ் பண்ணி சிம்பிளா ஒரு கன்க்ளூஷன் சொல்லணும். கன்க்ளூஷனும் 10% ஆஃப் தி டோட்டல் கண்டென்ட். இது 150 வேர்ட்ஸ் அப்படின்னா இது 15 வேர்ட்ஸ் அளவுக்கு இருக்கணும். ஒரு லைனுக்கு ஒரு 3-4 வேர்ட்ஸ் எழுதுறீங்கன்னா ஒரு 3 லைன் 4 லைன் இருக்கலாம். அப்போ கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும்? பேரா ஃபார்மேட்ல இருக்கணும். நல்லா பாருங்க, இது டைரக்ட் கொஸ்டினா இன்டைரக்ட் கொஸ்டினா? டைரக்ட் கொஸ்டின் தான். ஆனால் அப்படி வச்சு இன்டைரக்ட் மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இன் மீன் டைரக்ட் கொஸ்டின் தான் இது பார்த்தீங்கன்னா. அப்போ எப்படி இருக்கணும்? நிறைய ஃபேக்ட்ஸாக தான் இருக்கணும். தட் இஸ் பாயிண்ட் பேசிஸில் தான் இருக்கணும். ஆனால் இன்ட்ரோவும் கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும்? பேரா ஃபார்மேட்டில் இருக்கணும். இங்கே ஆரம்பிச்சு அப்படி முடிக்கிற மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் போட்டு கொடுக்க பாருங்க. ஓகேயா? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நான் அடுத்த கொஸ்டினை வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவேன். முதல் கொஸ்டினுக்கு மட்டும் தான் அவ்வளோ ஓப்பனாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்? எஸ், கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். எப்படி ரீட் பண்ணணும்? பைலிங்குவலாக ரீட் பண்ணணும். முடிஞ்சா பிரேக் பண்ணி ரீட் பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன கேட்க வர்றாங்க அப்படின்ற புரிதலுக்கு உள்ளே கொண்டு போகணும். சரியா? அப்புறம் கொஸ்டினுக்கான டெம்ப்ளேட்டை பிளான் பண்ண போறீங்க. ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ண போகிறோம்? 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்குது, ஒரு இதில் இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்க போகிறோம்? இதை பாயிண்ட் பேசிஸில் அப்ரோச் பண்ண போகிறோமா அல்லது
சப்ஹெட்டிங் பேசிஸ் அப்ரோச் பண்ண போகிறோமா, ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ ரெலவெண்ட்டான வெயிட்டேஜ் கொடுக்க போகிறோம் பிளான் பண்ணிக்க போகிறோம். 150 வேர்ட்ஸ் 1.5 பக்கம், 250 வேர்ட்ஸ் 2.5 பேஜ், எவ்வளோ வேணும், எவ்வளோ வெயிட்டேஜ் ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோன்றத பிளான் பண்ண போகிறோம். இதுக்கு எத்தனை பாயிண்ட் என்னன்றதை பிளான் பண்ண போகிறோம். தட் இஸ் இது ஓப்பன் கொஷின் தான். மொத்தமாக ஒரே கொஷின் தான் இதில் இருக்குது. அவங்க ஏன் வெற்றி பெற முடியலை, தட் இஸ் அவங்க ஏன் தாக்கு பிடிக்க முடியலை அல்லது ஏன் நிலை பெற முடியலை தான் கேட்குறாங்க. ஒரு 6 பாயிண்ட்லேருந்து 8 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் கொடுக்குறது. அப்படி கொடுக்குறோம் அப்படின்றப்போ இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் கொடுக்குறோம். ஆனால் அறிமுகம் நிறைவு அப்படின்றலாம் டைட்டில்லாம் தேவையில்லை, கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நாட் நெசசரி. அப்போ ஜென்ரலாக இன்ட்ரோ கன்க்ளூஷன் எப்படி கொடுக்க போகிறேன், பேரா ஃபார்மெட்டில் கொடுக்க போகிறேன். நான் பிளான் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 6 முதல் 8 பாயிண்ட்ஸை கொடுக்க போகிறேன். எப்படி சப்ஹெட்டிங்காக கொடுத்து உள்ள பாயிண்ட் பேசிஸில் கொடுக்க போகிறேன். சப்ஹெட்டிங் 6 பாயிண்ட்ன்றதுக்கு அதுக்கு நம்பரிங் கொடுக்க போகிறேன். உள்ள பாயிண்ட் பேசிஸ்லேயே நம்பரிங் கொடுக்க போகிறேன் அல்லது ஐஃபன் போட்டு கொடுக்க போகிறேன். இந்த பிளானில் போகிறேன். இதான் இதற்கான டெம்ப்ளேட். இன்கேஸ் அதை வேறு ஏதாவது கேட்டிருக்காங்க அப்படின்னா அதையும் அடுத்த லெவலுக்கு அப்படி போவேன். அதுக்கான மேஜர் ரேட்டிங் போட்டு அப்படி போவேன். அடிஷ்னல் கொஸ்டின் அதில் கேட்குறாங்கன்னா அப்படி பண்ணுறது. ஓகேயா? அடுத்து அதற்கான சப்ஹெட்டிங்கை போடுறேன். முதல்ல எழுத போகிறதில்ல, பிளான் பண்ணுறேன். சப்ஹெட்டிங்லேயே முழுமையான ஷேப்பில் கொடுத்துட்றேன். நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். உள்ள ஒவ்வொரு சப்ஹெட்டிங்லேயும் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணியிருக்கேன், தூவியிருக்கேன், ஃபேக்ட்ஸை தூவியிருக்கேன். எப்படி கேசரியில் பாயாசத்தில் என்ன கிடக்கு, முந்திரி திராட்சை ஏலக்காய் தூவி வச்சு அழகுபடுத்துறணும், அதை மாதிரி அழகுபடுத்தி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஹைலைட் பண்ணி கொடுத்துட்றேன். உள்ள அப்படியே கரெக்டாக ஹைலைட் பண்ணி கொடுத்துட்றேன். அப்போ சப்ஹெட்டிங்கை நல்லா நீட்டாக அண்டர்லைன் பண்ணிடுறேன். அலைன்மெண்ட் தெளிவாக போட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குறேன், ஜென்ரலைஸ்டாக கொஸ்டின்லேருந்தே அப்படியே எடுத்து சில ஃபேக்ட்ஸோடு சேர்த்து கொடுக்குறேன். முடிஞ்சால் சில கோட்ஸை வச்சு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறேன். நல்ல கையெழுத்தோட அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். யூனிஃபார்மாக பாயிண்ட் பேசிஸில் டக்குன்னு டிக் பண்ணுற அளவுக்கு தெளிவாக பிளான் பண்ணுறேன். கன்க்ளூஷன் மேலே சொன்னதை சம்மரைஸ் பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க, நியாயப்படுத்துகிறேன். ஆமாயா, மேற்கண்ட காரணங்களின் காரணமாக கடுமையான பிற ஐரோப்பிய சக்திகளுடைய போட்டி, உள்நாட்டு ஆட்சியாளர்களுடைய ஆதரவின்மை, அடுத்ததா தாய்நாட்டில் பெரிய அளவில் ஆதரவு இல்லாமை ஆகிய காரணங்களின் காரணமாக தான் இந்தியாவில் போர்ச்சுகீசியர் நீண்ட காலம் ஆங்கிலேயர் அளவுக்கு செல்வாக்கு பெற முடியலை. கடைசியாக வெளியேறினாங்க 1961 அப்படின்னாலும் அவங்களால பெரிய அளவில் தாக்கு பிடிக்க முடியல. கடற்கரை பகுதிகளோடு ஒடுக்கப்பட்டு விட்டார்கள் என்பதே நிதர்சனம். இவ்வாறு நியாயப்படுத்தப்படுகிறது. தஸ் இட் இஸ் ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்ணுறேன். அவன் நியாயப்படுத்த சொல்கிறான், அதனால் அப்படியே உள்ள கொண்டு கொடுத்துட்றேன். ஓகேயா? புரியுதா? இதுதான் இங்கே தேவையான விஷயம். ஓகேயா? வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி என்ன? ஸோ பாருங்க, அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, tribal and peasant movements and revolts were often put down in history as spontaneous movements when uneducated political groups of people break forth in anger and not as conscious decision makers. பாருங்க, இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு நமக்கு டக்குன்னு புரியல. அடுத்து தமிழ்ல ரீட் பண்ணி பார்க்குறோம். உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பவர்களாக மட்டும் அல்லாமல் கோபத்தில் கிளர்ந்தெழுந்த கல்வியறிவு இல்லாத அரசியல் மக்கள் குழுக்களான பழங்குடியினர் மற்றும் விவசாய இயக்கங்கள் மற்றும் அவருடைய கிளர்ச்சிகள் பெரும்பாலும் தன்னிச்சையான இயக்கங்களாக வரலாறில் பதிவு செய்யப்பட்டன. சரியா? அப்ப ஏதோ புரியுது. என்ன புரியுது? ஆமாயா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பழங்குடியினர் கிளர்ச்சி பண்ணியிருக்காங்க, விவசாய இயக்கங்கள் கிளர்ச்சி பண்ணியிருக்காங்க. சரி, ஆனா அந்த இயக்கங்கள் சடனா பஸ்ட் ஆயிடுச்சு. திடீர்னு ஆங்கிலேயர் மேல உள்ள கோபத்துல சடனா பஸ்ட் ஆயிடுச்சு. உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பவர்களா இல்லாமல் கோபத்தில் திட்டமிட்டுலாம் பிளான் பண்ணல, சடனா கிளர்ந்தெழுந்த படிக்காத மக்களை கொண்ட அரசியல் அறிவற்ற மக்களை கொண்ட கிளர்ச்சியாகத்தான் நாடெங்கிலும் பழங்குடியின கிளர்ச்சியும் விவசாய கிளர்ச்சியும் நடந்துச்சு. ஆனா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆனால் ராஜ்மஹால் மலைகளில் சந்தால்கள் ஒரு விருப்பத்தின் பேரில் கிளர்ச்சி செய்யல. தட் மீன்ஸ் இன்னும் சரியான டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பாருங்க. சந்தால்ஸ் ஆஃப் தி ராஜ்மஹால் ஹில்ஸ் டிட் நாட் ரிவால்ட் ஆன் விம். ஒரு உணர்ச்சி வசப்பட்டுலாம் அவங்க கிளர்ச்சி பண்ணலையா, திட்டமிட்டு பக்காவா பிளான் பண்ணி முன் யோசனையோடு அவங்க கிளர்ச்சி பண்ணாங்க. அப்போ இட் மீன்ஸ் என்ன பாருங்க, இந்தியாவில் நிறைய பழங்குடியின விவசாய கிளர்ச்சிலாம் நடந்துச்சியா. ஆனால் சந்தால் கிளர்ச்சி அதற்கே உரித்தான சில தனித்தன்மைகளை பெற்றிருக்கு. திட்டமிட்ட பிளானை கொண்டிருக்கு, முறையான தலைமையை கொண்டு வந்திருக்கு, தெளிவான செயல்பாடுகளை கொண்டு வந்திருக்கு, இலக்கு நோக்கிய செயல்பாடுகளை கொண்டதாக இருந்திருக்கு. இவ்வாறு அது மற்ற கிளர்ச்சிகள் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கு. அதனுடைய நேச்சரே இப்படித்தான் அப்படின்றத உங்களை என்ன பண்ண சொல்றாங்க, கமெண்ட் பண்ண சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க. உங்க கருத்து கேட்கறாங்க, கமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா, நிச்சயமாக இதுதான்.
சரியா? அப்போ இதுக்கான புரிதல் என்ன வேணும் பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன புரிதல் வேணும்? அப்போ டெம்ப்ளேட் பிளான் பண்ணுங்க. கொஸ்டினை பைலிங்குவலா ரீட் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா பாருங்க. கொஸ்டின் என்ன பண்ணீங்க? பைலிங்குவலா ரீட் பண்ணிட்டீங்க. இன்டென்ஷன் என்ன இன்டென்ஷன்ல கேட்க வரான்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க கேட்க வந்தது சந்தால் கிளர்ச்சியை பத்தி தான் கேட்குறாங்க. ஆனா மற்ற கிளர்ச்சி மாதிரி உணர்வுபூர்வமாக இல்லாம தெளிவாக திட்டமிடப்பட்டதுன்றத பத்தி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஆமா, அது உண்மைதான். அப்ப எந்த வகையில அப்படின்றத சொல்லணும். அப்ப இங்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆமா ஜென்ரலா அவன் சொன்னதே இன்ட்ரோல சொல்ல போறோம். அவன் சொன்னது உண்மைதான். நிறைய கிளர்ச்சிகள் அங்கங்க நடந்துச்சு. ஆனா அதெல்லாம் வந்து உணர்வுபூர்வமா நடந்துச்சு. திடீர்னு ஒரு பிளான் இல்லாம நடந்துச்சு. ஒரு கோபத்துல உணர்ச்சி வசப்பட்டு நடந்துச்சு. ஆனா சந்தால் கிளர்ச்சி அப்படி இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். அப்ப என்ன பண்றோம் பாருங்க, ஜென்ரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறோம். ஆமா, இந்தியாவில் பல்வேறு பழங்குடியின மற்றும் விவசாயிகள் கிளர்ச்சிகள் நடந்துச்சு. குறிப்பா கோல் கிளர்ச்சி, முண்டால் கிளர்ச்சி, விவசாய கிளர்ச்சியான மாப்ளா கிளர்ச்சி, வித்தின் பிராக்கெட்ல ஒவ்வொன்றுக்கும் வருஷங்களை போடணும், உள்ளிட்ட கிளர்ச்சிகள் இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு கடும் எதிர்ப்பை பதிவு பண்ணுச்சு. ஆனாலும் இந்த கிளர்ச்சிகள்லாம் வந்து முறையாக திட்டமிடாமல் ஒரு உணர்வுபூர்வமாக நடந்தது தான். சந்தால் கிளர்ச்சி இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அப்படின்ட்டு ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்றோம், என்ன பண்ண போறோன்றதை யோசிக்கிறோம். பாருங்க, சந்தால் கிளர்ச்சியை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க. சந்தால் கிளர்ச்சி காலம் எந்த காலத்தில்? 1855-56 நடந்துச்சு. தலைமை சித்தோ மற்றும் கன்கோ தலைமையில் நடந்துச்சு. சரியா? என்ன நோக்கத்துக்காக நடந்துச்சு? அந்நிய அந்த தங்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்திருந்த அந்நிய சக்திகளை விரட்டுதல், தங்களுக்கு எதிரான ஆட்சி அதிகாரத்தின் அடக்குமுறையை தூளாக்குதல் உள்ளிட்ட நோக்கங்களை கொண்டுதான் இது செயல்பட்டுச்சு. அவ்வளவுதான் விஷயம். சரியா? அதுக்கப்புறம் சந்தால் கிளர்ச்சி பிற கிளர்ச்சிகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு 5-6 சப்ஹெட்டிங்ல சொல்ல போறோம். சரியா? முறையாக திட்டமிடப்பட்டது, திறமையான தலைவர்களை கொண்டது, கூட்டு திட்ட செயல்பாடு அடிப்படையில் இது பண்ணது, உங்களுடைய எதிர்ப்புகளை கடுமையாக அது பதிவு பண்ணாங்க அப்படின்ட்டு மற்ற கிளர்ச்சியிலிருந்து இதுக்குன்னு உள்ள யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கோ அதை சொல்ல போறோம். சொல்லிட்டு திரும்ப கன்க்ளூட் பண்ண போறோம். நிறைய என்ன பண்ண போறோம்? பேரா ஃபார்மட்ல பண்ண போறோம். சரியா? இன்ட்ரோ பேரா ஃபார்மட், கன்க்ளூஷன் பேரா ஃபார்மட். இடையில சந்தால் கிளர்ச்சி நம்ம உடச்சு பார்க்குறோம். அப்போ இன்ட்ரோலேயே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டோம்? ஜென்ரலாக இந்தியாவில் உள்ள பழங்குடியின விவசாய கிளர்ச்சியுடைய தன்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சந்தால் கிளர்ச்சி பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சந்தால் கிளர்ச்சி மற்றவற்றிலிருந்து எவ்வாறு மாறுபட்டது அப்படின்ற அடிப்படையில் அதுக்குன்னு சில யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத தான் இன் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதைத்தான் நம்முடைய கருத்தாகவும் நம்ம சொல்ல போகிறோம். கன்க்ளூஷன் என்ன பண்ணோம்? இதை நம்ம கருத்தாகவே சொல்ல போகிறோம். சரி, அதை ஜஸ்டிஃபை பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ அப்போ பிளான் பண்ணிட்டோமா? ஸோ பாருங்க, அந்தாச்சா? ஸோ பாருங்க, 2வது கொஸ்டின் என்ன இருக்கு பாருங்க. சந்தால் கிளர்ச்சி முழுமையாக திட்டமிடப்பட்ட சுய விருப்பத்தின் அடிப்படையிலான கிளர்ச்சி. நான் டைட்டில் ஃபார்ம் பண்றேன், ஆனா கொஸ்டின்ல இருந்தே ஃபார்ம் பண்ணி எடுத்திருக்கேன். டைட்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஆனா என்ன பண்ணியிருக்கேன்? கொஸ்டின்ல இருந்தே பிளான் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பாருங்க, திட்டமிடப்பட்ட சுய விருப்பத்தின் அடிப்படையிலான கிளர்ச்சி அப்படின்ட்டு ஜென்ரலா சொல்றேன். சொல்லிட்டு ஒரு அறிமுகத்தை நான் சொன்ன மாதிரியே சொல்றேன். சரியா? அறிமுகத்தை சொல்றோம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான பிற கிளர்ச்சிகளையும் சொல்றேன். ஆமா, என்ன கிளர்ச்சி? கோல் கிளர்ச்சி இந்த ஆண்டு நடந்துச்சு. அதுக்கப்புறம் விவசாய கிளர்ச்சியான டெக்கான் ரியாட்ஸ், தக்கான கலவரங்கள் இந்த ஆண்டு நடந்துச்சு. அதுக்கப்புறம் தெபேக்கா மூவ்மெண்ட், தெபேக்கா கிளர்ச்சி, விவசாய கிளர்ச்சி, இதெல்லாம் வந்து பிற கிளர்ச்சிகள் நடந்துச்சு. ஆனா இவெல்லாம் உணர்வுபூர்வமாக நடந்துச்சு. சந்தால் கிளர்ச்சி மாதிரி வந்து சந்தால் கிளர்ச்சி மட்டும் சந்தால் கிளர்ச்சி இவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட தன்மையுடையது அப்படின்றத சொல்றேன். சரியா? அடுத்தது பாருங்க, சந்தால் கிளர்ச்சியை பத்தி சொல்றேன். எந்த பகுதியில் நடந்துச்சு? அவனே போட்டு கொடுத்துறான். பீகார்ல ராஜ்மஹால், ஒரு சின்ன வரைபடம் போட்டு கொடுங்க. இந்த பீகார்ல ராஜ்மஹால் ஹில்ஸ் பகுதிகளில் இந்த சந்தால் கிளர்ச்சி நடந்துச்சு அப்படி போட்டு கொடுக்கணும். கொஞ்சம் நல்லா அழகா வரைபடம் வரைஞ்சி கொடுங்க. ராஜ்மஹால் பகுதிகள் சந்தால் கிளர்ச்சின்னு அப்படி லைட்டா போடுங்க. தலைமை சித்து மற்றும் கன்கோ. நோக்கம் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து, ஆமா, அதாவது தன்னுடைய வனப்பகுதி நிலங்கள், வேளாண் பூர்வீக நிலங்களில் இருந்து அந்நிய சக்திகளை வெளியேற்றுதல். அது இந்திய வட்டி கடைக்காரர்களாகட்டும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்களாகட்டும், ஆங்கிலேய ஆட்சியாளர்களாகட்டும், காவல்துறையினராகட்டும், எல்லாத்தையும் வெளியேற்றணும். தங்கள் நிலம் தங்களுக்கானது தான் அப்படின்ற நோக்கத்தில் தான் இது அமைஞ்சது. ரைட்? அப்போ சந்தால் கிளர்ச்சி பாருங்க, அதனுடைய பின்னணி என்ன இருந்துச்சு? அப்போ காரணம் என்னன்னா, அந்த காரணங்களை தான் சொல்றீங்க. வட்டி கடைகள் வட்டி கொடுத்து இது பண்ணாங்க, நிலங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணாங்க, இவங்க நிலங்கள்லேருந்து வெளித்தள்ள ஆங்கிலேயருடைய வனச்சட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துச்சு, இவர்கள் பெண்கள் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளானாங்க. இதன் பின்னணி தான் கிளர்ச்சி. இப்போ திட்டமிடப்பட்ட தன்மையாக இருக்கு. இது வந்து பிற கிளர்ச்சிகள்லேருந்து இது முற்றிலும் மாறுபடுது. பிற கிளர்ச்சிகள் முறையாக திட்டமிடப்படலை, ஆனால் சந்தால் கிளர்ச்சி திட்டமிடப்பட்டுச்சு. சித்து கன்கோ ஆகியோர் முறையான திட்டத்தை வகுத்தாங்க, நல்லா ஒருங்கிணைந்து போராடினாங்க. ஒழுங்கமைக்கப்பட்ட தன்மை அதை கொடுக்குறீங்க. கிளர்ச்சியின் உண்மையான நோக்கங்கள் இது கொண்டதாக இருக்கு.
நிலங்களை விடுவிக்கிறது கொண்டதாக இருக்கு. அப்புறம் தாக்கம் மற்றும் முக்கியத்துவத்தை சொல்றோம். ஆமா, இப்ப இந்த சப்ஹெட்டிங்கை தான் நீங்க மனப்பாடம் பண்றீங்க. தாக்கம் மற்றும் முக்கியத்துவம். ஆமா, இது வந்து பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. ஆமா, இன்னும் சொல்ல போனா 1857 கிளர்ச்சியின் முன்னோடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது ஒரு பாக்ஸ் போட்டு கொடுங்க. அடுத்து சந்தால் கிளர்ச்சி, 1857 கிளர்ச்சியின் முந்தைய போராட்டம், முதல் இந்திய விடுதலை போர்னு இதை கூட சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா, அதை சொல்லுங்க. சந்தால் கிளர்ச்சி முதல் இந்திய விடுதலை போர் என்று கூட அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லுங்க சொல்றது. ஸோ அடுத்ததா பாருங்க, கன்க்ளூட் பண்ணுங்க. மேற்சொன்னதை என்ன பண்ணணும்? கன்க்ளூட் பண்ணணும். சந்தால் கிளர்ச்சியை கன்க்ளூட் பண்ணுங்க. சரியா, அப்ப மேற்சொன்ன அடிப்படையில் உங்க கருத்தை தெரிவிக்க சொல்றாங்க. அப்ப திரும்பவும் அதை தான் சொல்றோம். ஆமா, இந்தியாவில் பல்வேறு பழங்குடியின மற்றும் விவசாய இயக்கங்கள் கிளர்ச்சிகள் நடைபெற்றாலும் அவையெல்லாம் வந்து முன்கூட்டிய திட்டமிடாதவை, சடனா பஸ்டானவை. ஆனா சந்தால் கிளர்ச்சி தனித்தன்மை வாய்ந்தது, மற்ற கிளர்ச்சியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது இல்லையா? ஆமா, முறையாக திட்டமிடப்பட்டு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. ஆங்கிலேயருக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்த கிளர்ச்சியாக இந்த கிளர்ச்சியை நான் கருதுகிறேன். கமெண்ட்னு கேட்குறாங்க. அப்போ அவ்வாறு கருதலாம் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணணும். ஓகேயா? ஸோ அப்போ ஹெட்டிங் ஃபார்மேஷன், இந்த ஸ்கெலிட்டன் ஃபார்மேஷன், தட் இஸ் அந்த டெம்ப்ளேட் ஃபார்மேஷன் தான் இங்கே விஷயம். சரியா, மீதி கண்டென்ட்டை எனக்கு ஃபேக்ட்ஸ் தெரியுதோ இல்லையா, அவங்க அப்ரோச்சை கரெக்டாக கொடுத்துருவேன். இந்த இன்டென்ஷனில் இந்த வியூவில் நான் அப்ரோச் பண்ணணுன்ற தெளிவான புரிதல் இருந்தாலே நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபேக்ட்ஸ் லிமிட்டடாக இருக்குனாலும் ஒரே சப்ஜெக்டியை கூட லைட்டாக சின்ன சின்ன சேஞ்சஸோட மாற்றி போட்டு அப்ரோச் பண்ணிடலாம். ஓரளவு ஸ்கோர் வாங்கிடலாம், 50% ஸ்கோரை அள்ளிடலாம். அவ்வளோதான் விஷயம். இந்த புரிதல் தான் வேணும் இங்கே தேவை. சரியா, ரைட், ஓகே. அடுத்ததா பாருங்க, அடுத்த கொஸ்டின் வாங்க பாருங்க. அடுத்த கொஸ்டின் தான் இருக்கு. வெல்லஸ்லி பிரபு அதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. தேர்ட் கொஸ்டின் வாங்க. இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை வெல்லஸ்லி இந்தியாவின் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமாக மாற்றினார். நியாயப்படுத்துக. என்ன சார் இது கன்ஃபியூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க யோசிப்பீங்க, வெல்லஸ்லி கன்வெர்டட் பிரிட்டிஷ் எம்பையர் இன்டு பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இருந்துச்சியா? ஆமா, அங்கங்க இருந்துச்சு. வெல்லஸ்லி பீரியட்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆமா, இந்த பக்கம் கொஞ்சம் வச்சிருந்தாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் வச்சிருந்தாங்க, இங்க கொஞ்சம் வச்சிருந்தாங்க, இப்படிதான் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ரீஜன்ல இப்படி கொஞ்சம் வச்சிருந்தாங்க, இப்படிதான் இருந்துச்சு. ஆனா அதை என்னவா மாத்திட்டாரு? பிரிட்டிஷ் எம்பையர் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாத்திட்டாரு. இந்தியா முழுக்க அதை விரிவு பண்ணி இந்தியாவில் ஒரு பிரிட்டிஷ் பேரரசே இருக்கிற அளவுக்கு உருவாக்குனார். இதான் மீனிங். இப்படிதான் கொஞ்சம் வேர்ட்ஸ்ல ட்விஸ்ட் வச்சு கேட்குறாங்க. அவ்வளவுதான். அப்ப இதனுடைய பொருள் என்னன்னா, வெல்லஸ்லி தான் முதன்மை காரணம். இந்தியாவில் அங்கங்கே இருந்த பிரிட்டிஷ் பேரரசை பெரிய பேரரசாக மாத்திட்டார். இந்தியாவிலே ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இருக்கிற அளவுக்கு மாத்திட்டார். அவருடைய ஆதிக்க விரிவாக்கம் இதான் இன்டென்ஷன். ஆதிக்கத்தை எப்படி விரிவாக்கம் பண்ணி பெரிய பேரரசாக இந்தியாவில் உருவாக்குனாரு. இந்தியாவிலே ஒரு பெரிய பேரரசு இருக்கிற மாதிரி உருவாக்கிட்டார். இந்தியாவில் அங்கங்க சின்ன சின்ன பகுதிகளாக இருந்துச்சு, அப்படி உருவாக்கிட்டாரு. அதை நியாயப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயம் என்னன்னா, முதல்ல நமக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நான் கொஸ்டினை பைலிங்குலாக ரீட் பண்ணேன், என்ன வியூவில் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை எப்படி விரிவாக்கம் பண்ணி ஒரு பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் கட்டமைச்சாரு அப்படின்றது தான் கேட்குறாங்க. வெல்லஸ்லியுடைய தனிப்பட்ட இதெல்லாம் கேட்கல, ஆனால் அவரை பற்றி பொதுவாக அவர் எவ்வாறு இப்படி மாற்றினாரு, எப்படி மாற்றிருக்கலாம்? போர்கள் மூலமாக மாற்றிருக்கலாம், ஏதாவது திட்டங்கள் செயல்பாடுகள் மூலமாக மாற்றிருக்கலாம், நம்முடைய நிர்வாக அடிப்படையில் சில கொள்கைகளை பின்பற்றி மாற்றிருக்கலாம். அதுதான் கேட்குறாங்க. இதில் மெயின் இன்டென்ஷன் துணைப்படை திட்டம், தட் இஸ் சப்சிடரி அலையன்ஸ். சரியா, இப்போ துணைப்படை திட்டம்னா அந்த கதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இப்போ துணைப்படை திட்டம் அதன் மூலமாக தான் என்ன பண்ணாரு? பிரிட்டிஷ் படைகள் அங்கங்கே நிறுவி அங்கே உள்ள சுதேச அரசுகளை மறைமுகமாக தன் கட்டுக்குள் கொண்டு வந்து பிரிட்டிஷ் பேரரசாக மாற்றினார். அப்புறம் போர்களில் சில போர்களில் வெற்றி பெற்றார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார்? 4ஆம் மைசூர் போரில் வெற்றி பெறாரு. மராத்திய போர்கள், 3ஆம் மராத்திய போரில் தோற்கடிச்சு கிட்டத்தட்ட தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கையில் எடுத்தார். அதுக்கப்புறம் துணைப்படை திட்டம் மூலமாக, இதை தவிர தன்னுடைய நிர்வாக கொள்கைகள் மூலமாக இந்தியா ஒரு வலுமிக்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமாக கட்டமைச்சாரு. இந்தியாவிலே ஒரு பெரிய பேரரசை உருவாக்குனார். இதுதான் நம்ம சொல்லணும். ஸோ பாருங்க, இது ஓப்பன் கொஸ்டின்ங்க. இந்த கொஸ்டினுக்குலாம் பயப்படவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஓப்பன் கொஸ்டின் தான். இன்டைரக்டாக வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய ஃபேக்ட் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டின் தான், ஆனால் ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின். அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு போயிடலாம், நம்ம அழகாக கொடுத்துட்டு போயிடலாம். பாருங்க, வெல்லஸ்லி உருவாக்கிய இந்தியாவின் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். பாருங்க, அப்போ இது என்ன கொடுக்கலாம்? இது சில நேரங்களில் ஒரு அழகான
வரைபடத்தை கூட கொடுத்துடலாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ராஜ்ய விரிவாக்கம்னு சொல்கிறோம். அப்போ அழகாக போட்டு ஒரு சின்ன வரைபடத்தை இது பண்ணி என்ன பண்ணலாம், வெல்லஸ்லி என்ன பண்ணார் அப்படின்றத கொடுக்கணும். துணைப்படை திட்டம் கொண்டு வந்தாருன்னா துணைப்படை திட்டத்தில் இறைந்த தேசங்கள் என்ன, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ஹைதராபாத் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த துணைப்படை திட்டத்தில் உள்ள இணைக்கப்பட்ட தேசங்களை கூட நீங்கள் கொடுக்குறது ஒன்று, அழகாக கொடுக்குறது ஒன்று பாருங்க. அப்போ ஜென்ரலாக சொல்லுங்க, வெல்லஸ்லிக்கு முந்தைய ஆட்சியாளர்கள் நாடு விரிவாக்க கொள்கைகளை இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தல பெரிய அளவு முக்கியத்துவம் பண்ணல. ஆனால் வெல்லஸ்லி துணைப்படை திட்டம் என்ற திட்டத்தை 1998-99 கொண்டு வந்து என்ன பண்றாரு, இந்தியாவில் பெரிய அளவிலான பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை விரிவுபடுத்தினாரு. இதன் மூலம் பிரிட்டிஷ் இந்திய சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கினார். அவ்வளவுதான் விஷயம். ஜென்ரலா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்க, வெல்லஸ்லியுடைய ஆதிக்க மனப்பான்மை பாருங்க. வெல்லஸ்லி வந்து என்ன பண்ணாருன்னா, வலுவான தேசத்தை இந்தியாவில் பிரிட்டிஷுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்துகிற எண்ணம் கொண்டவராக இருந்திருக்காரு. அப்போ துணைப்படை திட்டம் மூலமாகவும் போர்கள் மூலமாகவும் இது பண்ணார். இயல்புலேயே ஒரு இராணுவ வீரர் என்பதால் ஆதிக்க கொள்கை கொண்டவராக இருந்தார். இவ்வளோதான் நான் உள்ள கொடுக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். அப்போ பாருங்க, அடுத்து என்ன பண்ண போறேன், அந்த ஆதிக்க மனப்பான்மையை வெளிப்படுத்துறதுக்கு அவர் என்ன பண்ணார், கொண்டு வந்தது துணைப்படை திட்டம். இந்த துணைப்படை திட்டம் மூலமாகத்தான் பிரிட்டிஷ் இந்திய சாம்ராஜ்யம் இந்தியாவின் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமாக மாறுது. தொடக்கத்தில் லிமிட்டடான பகுதிகள், வங்காளம், அதே மாதிரி ஆற்காடு பகுதி, அப்புறம் ஹைதராபாத் உள்ளிட்ட சில பகுதிகள் மட்டும்தான் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் இருந்துச்சு. ஆனால் துணைப்படை திட்டம் நாடு முழுக்க ஆங்கிலேயர் ஆட்சி விரிவாக்கத்துக்கு காரணமாயிற்று. அப்போ துணைப்படை திட்டம், அப்போ திட்டத்தை பற்றி சொல்கிறோம். திட்டத்தின் அம்சங்கள் என்ன, அப்போ சுதேச அரசுகள் தங்களுக்குன்னு படை வச்சுக்கூடாது, தங்களுடைய படையை கலைச்சிக்கணும், அதுக்கு ஆங்கில படையை தங்க இதில் நிப்பாட்டணும். இதான் பாயிண்ட்ஸாக கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஆமாம் இந்த பாயிண்ட்ஸை கொடுக்குறேன். கொடுத்துட்டு திட்டத்துடைய தாக்கங்கள் என்ன, திட்டத்துடைய தாக்கங்கள் என்ன, சுதேச அரசுடைய படைகள் கலைக்கப்பட்டது, நிறைய நாடுகள் வந்து இந்த துணைப்படை திட்டத்தில் சேர்றாங்க. இதன் மூலம் பிரெஞ்சு மற்றும் பிற ஐரோப்பிய சக்தியுடைய ஆதிக்கம் குறைய ஆரம்பிக்குது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வலுமிக்கதாக மாறுறாங்க. இணைக்கப்பட்ட நாடுகள் யாரு, இணைக்கப்பட்ட நாடுகளை வரிசையாக கொடுக்குறீங்க. அயோத்தி இணைக்கப்பட்டது, அடுத்ததா தஞ்சாவூர் இணைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் ஹைதராபாத் நிஜாம் இதை முதல்ல ஏத்துக்கிறாரு, பிற நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இணைக்கப்பட்ட நாடுகளை கொடுக்குறீங்க. சரியா? அடுத்து பிற போர்கள் மூலம் சாம்ராஜ்ய விரிவாக்கத்தையும் வெல்லஸ்லி பண்ணியிருக்காரு. என்ன பண்ணாரு, கொடுங்க. 4ஆம் மைசூர் போர் 1799 திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்டு மைசூர் சாம்ராஜ்யம் இணைக்கப்பட்டது. அடுத்து 3ஆம் மராத்திய போர்கள் மூலமாக பேஷ்வாவுடைய செல்வாக்கு மராத்திய சாம்ராஜ்ய பகுதிகள் பெருமளவு இணைக்கப்பட்டது. கொடுத்துட்டீங்க. அப்புறம் கடைசி கொஸ்டின்ல உள்ளதையே நான் சப்ஹெட்டிங்கா யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், இந்தியாவின் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப திரும்ப இதை எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஆமா, வெல்லஸ்லிக்கு முந்தைய ஆட்சியாளர்கள் காலத்தில் வங்காளம், மദ്രാஸ் மாகாணத்தின் சில பகுதிகள், ஹைதராபாத், அப்போ அதுக்கப்புறம் கூர்க் உள்ளிட்ட சில பகுதிகள் மட்டும்தான் ஆங்கிலேயருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. நிறைய சுதேச மன்னர்களால் ஆளப்பட்டது. ஆனால் துணைப்படை திட்டத்தின் மூலமாகவும் வெல்லஸ்லியுடைய போர்கள் மூலமாகவும் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவில் ஒரு பரந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. அதான் திரும்பவும் சொல்கிறோம். இவ்வாறு வெல்லஸ்லி பிரிட்டிஷாருடைய இந்திய சாம்ராஜ்யத்தை இந்தியாவின் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமாக மாற்றிய பெருமை வெல்லஸ்லியை சேரும். புரியுதா? முடிஞ்சுதா? அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன, 4th கொஸ்டின். ஸோ பாருங்க, 4வது கேள்வி வாங்க. என்ன கொஸ்டின் பாருங்க, அனலைஸ் த காஸ் ஃபார் த லாஸ் ஆஃப் மராத்தாஸ் இன் ஆங்கிலோ மராத்தா வார்ஸ். ஆமாம், ஆங்கிலோ மராத்திய வார்களில் மராத்தியருடைய தோல்விக்கான காரணத்தை பகுப்பாய்வு பண்ண சொல்கிறாங்க. ரைட், அவ்வளோதான் இங்கே விஷயம். மராத்தியர்கள் ஏன் தோற்று போனாங்க அதை கேட்குறாங்க. அதனுடைய வெளிப்பாடு என்ன, வாட் வேர் இட்ஸ் அவுட்கம்ஸ், அதனுடைய இந்த போரில் தோற்றதால என்னென்ன வெளிப்பாடுகள், என்னென்ன அவுட்கம்ஸ் என்ன, அதனால் என்ன விளைவுகள் நடந்துச்சு அப்படின்றத கேட்குறாங்க. புரியுதா? அப்போ இங்கே 5 மார்க்கு 10 5 பிரிச்சுக்கலாம். 10 மார்க்கு 5 பிரிச்சுக்கலாம். இதுக்கு 5 மார்க்கு, இதுக்கு 5 மார்க்கு. ஸோ கொஷின் ஓப்பன் கொஷின் தான். உண்மையை சொல்ல போனால் ஏன் தோத்தாங்கய்யா, தோத்ததுக்கான காரணம், அதனுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெம்ப்ளேட் பிளான் பண்ணிக்க போகிறோம், ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், மராத்தியருடைய தோல்விக்கான காரணங்கள்னு ஒரு மேஜர் ஹெட்டிங் போட்டு இதுக்கு 1 2 3 ஒரு 4 சப்ஹெட்டிங்கை போட்டு இதை பாயிண்ட் பேஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், மராத்திய தோல்வியுடைய வெளிப்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று சப்ஹெட்டிங் பேஸ் பண்ண போகிறோம், அல்லது பாயிண்ட் பேஸில் போக போகிறோம், அப்புறம் கன்க்ளூஷன் போக போகிறோம். இதான் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை நான் பிளான் பண்ணிட்டேன். உள்ள ஃபேக்ட்ஸை தூவி அந்த சப்ஹெட்டிங் அடிப்படையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எனக்கு தேவை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதில் 5 பாயிண்ட், இதில் 5 பாயிண்ட். ஃபேக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நான் பாயிண்ட்டை படித்தேன்னா எனக்கு ஃபேக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடும். புரியுதா? ரைட். அப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, உள்ள போங்க. 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, எப்படி போகலாம் பாருங்க. 4வது கேள்வி, ஆங்கிலோ மராத்திய போர்கள். முதல்ல ஒரு ஆப்டான தலைப்பு கொடுக்குறேன், ஆங்கிலோ மராத்திய போர்கள்.
இதில் மராத்தியருடைய தோல்விக்கான காரணங்கள் ஒரு பாதி சப்ஹெட்டிங் எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு. சரியா? ரைட்டா. அடுத்ததாக பாருங்க, ஆங்கிலோ மராத்திய போர்கள், அதனுடைய காரணங்கள், அதனுடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன, தோல்விக்கான காரணங்களை தான் அனலைஸ் பண்ண சொல்றாங்க. இப்போ பாருங்க, ஆங்கிலோ மராத்திய போர்களில் மராத்தியருடைய தோல்விக்கான காரணங்கள் இதான் மேஜர். அதை நான் அதே தலைப்பாக கொடுத்துட்றேன், ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஆங்கிலேயர்களுடன் மராத்தியர்கள் 4 ஆங்கிலோ மராத்திய போர்களை மேற்கொண்டாங்க. ஆனாலும் இதில் மராத்தியர்களால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியல. 1775 1817 வரையான இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மராத்தியர்களுக்கு எதிராக பெரிய வெற்றியை பெற்றாங்க. சொல்லிட்டு மராத்தியருடைய தோல்விக்கான காரணங்கள் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் ஆங்கிலோ மராத்திய போர்களையும் சொல்லிடுங்க. நான் கொஸ்டினை உள்ளதுலேயே உடச்சி அதிலே சில சப்ஹெட்டிங் வெயிட்டேஜ் தோல்விக்கான காரணம் தான். ஆனால் அந்த போர்களை பற்றியும் லைட்டாக நம்ம சொல்லணும். அப்போ முதல் ஆங்கிலோ மராத்திய போர் 1775 82. ஸோ 2வது ஆங்கிலோ மராத்திய போர். ஸோ பாருங்க சொல்கிறீங்க. அப்புறம் 3ஆம் ஆங்கிலோ மராத்திய போர். 3 போர்களை மேற்கொண்டாங்க 1816-17 அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு அடுத்ததாக பாருங்க, மராத்தியர்களின் தோல்விக்கான காரணங்கள் இன்னும் கூட முழுமையாக கொடுக்கணும். மராத்தியருடைய தோல்விக்கான காரணங்கள் பாருங்க. திறமையற்ற தலைமை. பாருங்க, 1ஆம் பாஜிராவ் நல்லா கட்டமைச்சாரு. ஆனால் 2ஆம் பாஜிராவ் அதற்கு பின்னால் வந்த தலைவர்கள் திறமையற்றவர்கள். ஆனால் ஆங்கிலேயர்கிட்ட வலுமிக்க வெல்லஸ்லி போன்ற திறமையான தலைவர்கள், போர்ப்படை தளபதிகள் இருந்தாங்க. ஆர்தர் வெல்லஸ்லி போன்றவர் இருந்தாங்க. சொல்லுங்க. மராத்தா அரசின் குறைகள். மராத்தா அரசு இந்துத்துவ சமூகத்தை கட்டமைக்கிறதுல இருந்துச்சு. வர்ணாசிரம குறைபாடுகள் பெரிய அளவில் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க சுயாட்சி கோட்பாட்டால் அவங்ககிட்ட ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. இதெல்லாம் மராத்தா அரசுடைய குறைபாடுகளாக இருந்துச்சு. பேஷ்வா தலைமையை பிறர் மதிக்கலை. சிந்தியா, ஹோல்கர் போன்றோர் மதிக்கலை. இதெல்லாம் மராத்திய அரசுடைய குறைகள். நிலையற்ற பொருளாதார கொள்கை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல சுயாட்சி அரசாங்கத்தை பேஷ்வா பிரிச்சு கொடுத்துட்டார். ஹோல்கர், சிந்தியா, கெய்க்வாட் போன்றோட பிரிச்சு கொடுத்துட்டாங்க. மராத்திய பொருளாதாரம் பெரிய வலுவான பொருளாதாரமா இல்லை. மக்களுடைய பொருளாதார நிலையும் மிக மோசமா இருந்துச்சு. அப்போ வலிமையான கடற்படையோ அதற்கான அந்த கடல் வணிகமோ அவங்ககிட்ட இல்லை. ஸோ பொருளாதாரம் பின்தங்கி இருந்துச்சு. ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் சூழ்ச்சி. ஆமா, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பிரித்தாளும் சூழ்ச்சியை பின்பற்றினாங்க. அவங்களுக்குள்ள ஹோல்கர், சிந்தியாக்களுக்கு இடையேயும் பேஷ்வா மற்றும் இவங்களுக்கு இடையிலையும் அந்த ஒருமையின்மையை, தட் இஸ் பிரித்தாளும் கொள்கையை பின்பற்றி என்ன பண்ணாங்க? அவங்கள பிரிவினைக்குள்ளாக்குனாங்க. வலிமையற்ற ஆயுதங்கள் கொடுங்க. இன்னும் 2 பாயிண்ட் கொடுக்கலாம், 5-6 பாயிண்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஆமா, ஆங்கிலேயர்கள் நவீன பீரங்கி உள்ளிட்ட ஆயுதங்களை பின்பற்றினாங்க. ஆனால் மராத்தியர்கள் ஈட்டி, வேல், அம்பு போன்ற பழமையான ஆயுத முறையை பின்பற்றினாங்க. சிவாஜிக்கு பின்னால் வந்தவங்க திறமை இல்லாதவங்க அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் தோல்விக்கான காரணம். அப்புறம் அதனுடைய வெளிப்பாடு என்ன? வெளிப்பாடு என்னன்னா, உடன்படிக்கை மூலம் திணிக்கப்பட்டது துணைப்படை திட்டத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க. போர்களுடைய வெளிப்பாடு என்ன? போரில் தோத்தால் என்ன ஆகுது? துணைப்படை திட்டம் ஏற்பு. மராத்தியர்கள் ஒவ்வொருத்தரும் துணைப்படை திட்டத்தை இது பண்ணாங்க. துணைப்படை திட்டத்தை ஏற்காதவங்களுக்கு என்ன பண்ணாங்க? சிறை தண்டனையும் நாடு கடத்தலும் நடந்துச்சு. அடுத்து மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. துணைப்படை திட்டத்தை அவங்க ஏத்துக்கிறாங்க. துணைப்படை திட்டத்தை ஏற்காதவர்கள் போர்களில் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் மீது உடன்படிக்கைகள், சுர்ஜி அர்ஜுன் கான் உடன்படிக்கை, பூனா உடன்படிக்கை போன்ற உடன்படிக்கைகள் திணிக்கப்பட்டது. இதன் மூலம் வட இந்தியாவில் மராத்தியர்களுடைய செல்வாக்கு ஒடுக்கப்பட்டது. இதான் அதனுடைய போருடைய வெளிப்பாடு. கொடுக்கணுமா? கொடுக்கணும். அந்த ஆன்சர்ல உங்களுக்கு கொடுக்கல, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்க்ளூட் பண்ணி சொல்லுங்க. மேற்சொன்னதை சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்க. ரைட்டா? ஓகே. கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ பாருங்க, 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகாரத்தை வலுப்படுத்துவதில் ராபர்ட் கிளைவின் பங்களிப்பு. ராபர்ட் கிளைவ் பிறந்து வளர்ந்த கதையெல்லாம் வேணாம், அவரை பற்றி ஒரு அறிமுகம். ஆனால் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரெங்தனிங் த பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா, அதை உங்களை மதிப்பிட சொல்றாங்க. என்ன பண்ண சொல்றாங்க? மதிப்பீடு செய்ய சொல்றாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரத்தை வெளிப்படுத்துவதில் ராபர்ட் கிளைவுடைய பங்கு. ஆமா, அதான் பெரிய பங்கு. அப்ப என்ன பண்றேன்? நான் ஜென்ரலா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரம் பெரிய அளவில் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா ராபர்ட் கிளைவுடைய வருகைக்கு பின்னால தான் அவங்க வலிமையான ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு வச்சாங்க. இதில் ராபர்ட் கிளைவ் பெரிய அளவிலான பங்களிப்பை கொடுத்தாரு. வங்காள ஆளுநராக இருந்து பெரிய பங்களிப்பை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ராபர்ட் கிளைவை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ராபர்ட் கிளைவ் ஒரு சாதாரண படை வீரராக இருந்து வங்காளத்தின் தலைமை ஆளுநர் நிலைக்கு, வங்காளத்துடைய ஆளுநர் நிலைக்கு உயர்ந்தார்.
இரட்டை ஆட்சியை கொண்டு வந்து என்ன பண்ணாரு, வங்காளத்தில் ஒரு நிலையான அரசாங்கத்தை கொண்டு வாங்கி இந்தியாவில் ஒரு ஆரம்ப புள்ளியை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி பேசிக் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாக சொல்லுங்க. ராபர்ட் கிளைவ், பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரத்தை வலுப்படுத்துவதில் ராபர்ட் கிளைவின் பங்களிப்பு ஒன்று கொடுங்க. வங்காள ஆளுநராக இரட்டை ஆட்சி. அப்போ நவாபுடைய ஆட்சியை டம்மி ஆக்கிட்டு உண்மையான ஆங்கில அதிகாரத்தை கொண்டு வந்தார். திவானி உரிமை பெறுதல். ஆமாம், திவானி உரிமை கொண்டு இந்தியா முழுக்க வரி வசூல் செய்யக்கூடிய அந்த உரிமையை பெறாரு. தட் இஸ் அலகாபாத் உடன்படிக்கை. அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக அதை பெற்றுத்தர்றாரு. வங்காளத்தில் நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்றாரு. வங்காளத்தில் இராணுவ சீர்திருத்தங்களை மேற்கொள்றாரு. போர்களில் பெரும் வெற்றியை பெறாரு. ஆமா, என்னென்ன போர்கள்? ஆற்காட்டு வீரர் என்று அழைக்கப்பட்டார். பாக்ஸ் போட்டு கொடுங்க. ஆற்காட்டு வீரராக இது பண்ணாரு. பிளாசி போர்ல பெரிய வெற்றியை பெற்று தந்தாரு. பிற போர்கள், சில போர்கள் மூலமாக நாட்டில் அங்கங்கே ஆங்கிலேயர் ஆட்சியை உறுதிப்படுத்தினாரு. அப்புறம் இராணுவ சீர்திருத்தங்கள் பண்ணாரு. இவ்வாறு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி அதிகாரத்தை இது பண்றதுல ராபர்ட் கிளைவின் பங்களிப்பு கணிசமானது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்துடலாமா? அவ்வளவுதான். இது ஓப்பன் கொஸ்டின் தானே, கொடுத்துடலாமா? ஸோ பாருங்க, ராபர்ட் கிளைவ் பிரிட்டிஷ் ஆட்சி அதிகார வலுப்படுத்தல ராபர்ட் கிளைவின் பங்களிப்பு. ஜெனரலைஸ்டா நான் சொல்றேன். ராபர்ட் கிளைவ் பத்தி ஒரு அறிமுகம் பேசிக்கா சொல்றேன். கிளைவுடைய போர் வெற்றிகள் பாருங்க. அப்ப திரும்ப அதிகார வலுப்படுத்தல் ராபர்ட் கிளைவின் பங்கு. திரும்பவும் கூட அதை டைட்டிலா கொடுத்தாச்சே சார், திரும்ப கொடுக்க வேணாம்னா இதை கொஞ்சம் சிம்பிளை பண்ணி கொடுங்க. ராபர்ட் கிளைவின் பங்கு அப்படின்னு சொல்லி போடுங்க. போட்டு மேஜர் ஹெட்டிங் கொடுத்துட்டு சப் ஹெட்டிங் கொடுங்க. கிளைவின் போர் வெற்றிகள். ஆமா, ஸோ பிளாசி போரில் பெரிய வெற்றி பெறாரு. தென்னகத்தில் ஆற்காட்டு வீரராக வெற்றி பெற்று தென்னகத்திலையும் பிரிட்டிஷாருடைய ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துறாரு. அலகாபாத் உடன்படிக்கை ஆங்கிலேயர் நிலையை உயர்த்துறாரு. ஆமாம், ஸோ அந்த முக்கூட்டுப்படையை தோற்கடித்து அலகாபாத் உடன்படிக்கையை மேற்கொள்றாரு. இதன் மூலம் என்ன பண்றாரு? ஆமாம், முகலாய பேரரசர் அந்த திவானி ரைட்ஸை அவருக்கு கொடுக்குறாரு. வங்காளத்தில் இவங்க ஆட்சி இது வருது. அவங்களுக்கு ஓய்வூதியம் அறிவிக்கப்பட்டு பிரிட்டிஷாருடைய நிலையை உயர்த்துறாரு. யார்? ராபர்ட் கிளைவ் தான். திவானி உரிமைகளை பெறாரு. நாடு முழுக்க வரி வசூல் செய்யக்கூடிய திவானி உரிமைகளை பெற்று ஆங்கிலேய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பொருளாதார ரீதியாக பெரிய இது பெறதுக்கு பங்களிப்பு கொடுக்குறாரு. வங்காள ஆளுநராக வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை மேற்கொள்றாரு. பாருங்க, உண்மையான அதிகாரம் ஆங்கிலேயர்கிட்ட இருந்துச்சு. பேரளவிலான அதிகாரம் நவாப்கிட்ட இருந்துச்சு. குடிமை சீர்திருத்தங்களை மேற்கொள்றாரு. நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு ஆங்கிலேயருடைய நிலையை உயர்த்துறாரு. இராணுவ சீர்திருத்தங்களை மேற்கொண்டு அவங்களுக்கு ஊழியர்களுக்கு பேட்டா படி இதெல்லாம் உயர்த்துறாரு. இதன் மூலம் அவங்க ஊக்கம் பெறுறாங்க. அடுத்ததாக இவ்வாறு கிளைவ் ஆட்சியுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இவ்வாறு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை சமூக ரீதியாகவும் ரைட்டு, பொருளாதார ரீதியாகவும் ரைட்டு, இராணுவ ரீதியாகவும் ரைட்டு விரிவுபடுத்துறாரு. அடுத்ததா இந்தியாவில் ஆட்சி பரப்பினுடைய அளவையும் அதிகப்படுத்துனதால கிளைவுடைய ஆட்சி முக்கியத்துவம் பெறுது. அப்போ இந்தியாவில் ஒரு ஃபேக்டை போட்டு கொடுங்க. யாராவது கோட் சொல்லியிருப்பாங்க, இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு உண்மையான அடித்தளம் இட்டவர் ராபர்ட் கிளைவ் அவர்களே, வரலாற்று ஆய்வாளர் பிபின் சந்திரா. ஏதாவது கொடுங்க. உண்மையாக எனக்கு தெரியாது, நீங்க தான் கொடுக்கணும். இப்படி ஒரு ஃபேக்டை பாக்ஸ் போட்டு கொடுங்க. சொன்னதுடைய தீம் ஆயிப்போச்சா? அப்படிதான் கொடுக்கணும். தேடணும், இதெல்லாம் தேடணும், நெட்ல தேடணும், தேடி கொடுக்க பாருங்க. அடுத்த கொஸ்டின் வாங்க. 5th கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்த 6th கொஸ்டின் வேகமா போலாமா? ஸோ பாருங்க, காலனித்துவ இந்தியாவில் பிரிட்டிஷார் புதிய கொள்கைகளை வடிவமைப்பதில் 1857 எழுச்சி. நம்ம கிளர்ச்சின்னு படிச்சிருப்போம். எழுச்சின்னு கொடுக்குறாங்க. அப்போ நம்மளும் எழுச்சின்னு தான் யூஸ் பண்ணணும். சரியா? அவங்க என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே வேர்ட்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணணும், நம்மளும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எவ்வாறு முக்கிய வடிகாலாக அமைந்தது, அதான் மீனிங். அடிகாலாக அமைத்து கொடுத்தது. பாருங்க, எக்ஸ்பிளைன் ஹவு த அப்ரைசிங் ஆஃப் 1857 கான்ஸ்டியூட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் வாட்டர் ஷெட் இன் தி எவல்யூஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பாலிசிஸ் டுவர்ட்ஸ் காலனியல் இந்தியா. பாருங்க, இதுல இருந்து நம்ம புரிதல் என்ன பாருங்க. 1857 கிளர்ச்சி வந்ததால தான் என்ன பண்ணுச்சு, நிறைய நிர்வாக மாற்றங்கள் வந்துச்சு. சரியா? அதான் ஆங்கிலேயருடைய புதிய கொள்கைகளுக்கு இது எவ்வாறு ஒரு வழி அமைச்சு கொடுத்துச்சு, ஒரு வடிகாலாக அமைஞ்சது அப்படி கேட்குறேன். மேட்டூர் டேமை திறந்து விட்டா அந்த ஆறு வழியாக திருப்பினால கல்லணை கால்வாய் வழியாக தண்ணி போகுது. அதான் வடிகால். அதற்கான சொல்யூஷன் என்ன? ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் டேம் உடஞ்சிரும். அதனால என்ன பண்றோம், டேமை திறந்து விடுறோம். வடிகால் சொல்யூஷன் என்ன? திறந்து விடுறோம். அப்போ 1857 அந்த கிளர்ச்சியின் காரணமாக ஆங்கிலேயர்கள் நிறைய நிர்வாக மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதற்கு கிளர்ச்சி எந்த அளவுக்கு காரணமாயிற்று பாருங்க. அவங்க கொண்டு வந்து நிர்வாக மாற்றங்களை சொல்றோம், அது கிளர்ச்சியால இந்த நிர்வாக மாற்றம் வந்துச்சு. இந்த கிளர்ச்சியால இந்த நிர்வாக மாற்றம் வந்துச்சு, இந்த கிளர்ச்சியால இந்த அதிகார மாற்றம் வந்துச்சு, இந்த கிளர்ச்சியால ராணுவ சீர்திருத்தம் வந்துச்சு அப்படின்ற ஆஸ்பெக்ட்லேயே நீங்க அப்ரோச் பண்ணணும். புரியுதா? அப்போ இங்க விஷயம் 1857 கிளர்ச்சி இல்லை. சரியா? அந்த கிளர்ச்சியின் காரணமாக ஏற்பட்ட புதிய கொள்கைகள் என்ன, அதுல இந்த கிளர்ச்சி எந்த காரணமாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லணும்.
ஓகேயா? இதுதான் புரிதல். விஷயம் பாருங்க, கிளர்ச்சியுடைய விளைவுகள் இல்லை, கிளர்ச்சி காரணமாக வந்த அதிகார மாற்றங்கள், நிர்வாக மாற்றங்கள் அல்லது புதிய கொள்கைகள்னு இல்லை. இந்த புதிய கொள்கைகள் வந்துச்சு கிளர்ச்சியின் காரணமாக. அதுக்கு கிளர்ச்சி எந்த அளவுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படியே சொல்லணும். அப்போ என்ன விஷயம், நிறைய மாற்றங்கள் வந்துச்சு ஆங்கிலேயர்கள். அந்த உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் வேணும், எதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம், ஒரு 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் வேணும், யோசிங்க. அதை சம்மரைஸ் பண்ணி அழகாக கொடுக்க பாருங்க. சப்ஹெட்டிங் வைஸ் கொடுக்கலாமா? 1858 நல் அரசாங்க சட்டம், குட் கவர்னன்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வந்துச்சு. அப்புறம் இதனால என்ன ஆச்சு, பிரிட்டிஷ் அரசு குடும்பம் நேரடியாக ஆட்சி பொறுப்பே இருக்குது. இந்திய விவகார செயலர் என்ற பதவி உருவாக்கப்படுது. கவர்னர் ஜெனரல் போஸ்ட் வைஸ்ராயாக மாற்றப்படுது. இதெல்லாம் நிர்வாக மாற்றம். இராணுவ மாற்றங்கள் உண்டாகுது. இந்திய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டு ஆங்கிலேயர்கள் உயர்த்தப்பட்டாங்க. அவங்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட்டது. மத சுதந்திரங்கள் வழங்கப்பட்டது. பிரித்தாளும் கொள்கை என்ற கொள்கையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இதான் அதனுடைய மாற்றங்கள். அவங்க கொண்டு வந்த பாலிசிஸ்ல நிறைய மாற்றங்கள். இந்தியர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முனைகிறாங்க. இதனால கவுன்சில் சட்டங்கள்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. தேசியம் வலுப்பெற ஆரம்பிச்சது. இதெல்லாம் அதனுடைய ஆங்கிலேயர் கொண்டு வந்த மாற்றங்கள், புதிய கொள்கைகள். ஆனால் இதில் ஒவ்வொன்றையும் சொல்கிறப்போ இராணுவத்தில் இந்தியர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சாங்கன்னா 1850 கிளர்ச்சியில் இந்திய வீரர்கள் தான் கிளர்ச்சி பண்ணாங்க. அதனால இந்திய வீரர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு இது காரணமாயிடுச்சு. அப்படி சொல்லணும், கனெக்ட் பண்ணி சொல்லணும். சரியா? ஆமாம், 1857 கிளர்ச்சியை ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் ஒடுக்க முடியல. அதனால பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக ஆட்சி பொறுப்பை ஏற்பட்டுச்சு. ஆட்சி பொறுப்பை ஏற்றாங்க. கொடுக்கலாமா? அப்படிதான் கொடுக்கணும். சரியா? 1857 கிளர்ச்சியில இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக செயல்பட்டாங்க. அதனாலதான் பிற்காலத்தில் பிரித்தாளும் கொள்கையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். வங்க பிரிவினை எல்லாம் கொண்டு வந்தான். பாலிசியில மாற்றம் வந்துச்சு. இதனால இது வந்துச்சு. அப்படியே கனெக்ட் பண்ணி சொல்லணும். இதுதான் இது. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படின்றத இங்க பாருங்க. எப்படி ப்ரெசென்ட் பண்றோம், அதுக்கான ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்றோம். 6th கொஸ்டின் பாருங்க. 1857 கிளர்ச்சி அல்லது எழுச்சி. அவன் எழுச்சின்னு கொடுத்தா எழுச்சினே கொடுங்க, தப்பே இல்லை. எழுச்சி அப்ரைசிங்னு கொடுக்குறான். புதிய கொள்கைகளுக்கான வடிகால் சொல்லுங்க, ஜென்ரலா கொடுங்க, தெரிஞ்ச ஃபேக்ட்ஸை கொடுங்க. அப்போ 1857 கிளர்ச்சி, முதல் இந்திய விடுதலை போராட்டம், வி.டி. சவார்கர். சரி, லைட்டா சொல்லுங்க, அது உண்மையானதுன்னா இன்னும் கொடுக்கலாம். 1857 கிளர்ச்சி, புதிய எழுச்சி, கொள்கைகளுக்கான வடிகால்னு யாராவது சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சொன்னவங்க பேரை போட்டு கூட ஒரு பாக்ஸ் போட்டு கொடுங்க. அதுக்கு முன்னால ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஆமாம், 1857 கிளர்ச்சியானது ஆங்கிலேயருக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கிய கிளர்ச்சி. வட இந்தியா முழுக்க நடந்த கிளர்ச்சி ஆங்கிலேயருடைய கடுமையான போராட்டத்தின் காரணமாக தான் ஒடுக்கப்பட்டது. இது புதிய கொள்கைகளுக்கான வடிகாலாக அமைந்தது. இதான் ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன். சில ஃபேக்ட்ஸோட சேர்த்து கொடுத்தாச்சு, அப்படியே சொல்லியாச்சு. அடுத்ததா ஸோ 1857 கிளர்ச்சியை பற்றி லைட்டாக சொல்கிறேன். நான் இதுக்கு வெயிட்டேஜ் கிடையாது, ஆனால் லைட்டாக சொல்கிறேன். 1857 கிளர்ச்சி. அப்போ இதில் என்ன சொல்கிறோம்? ஆமாம், பகுதி, எந்த பகுதியில் நடந்துச்சு? அப்போ டெல்லி, மீரட்டு, பேரக்பூர் இந்த இடங்கள்ல நடந்துச்சு. தலைமை, முக்கிய தலைவர்கள் யாரு? பகதூர் ஷா, பகத்கானு, ஜான்சி ராணி லட்சுமிபாய். இது நோக்கம் ஆங்கிலேய ஆட்சியை முற்றிலும் தொடர்த்தறிந்து டெல்லியில் ஒரு முகலாய பேரரசை உருவாக்குறது. இது புதிய கொள்கைகளின் தோற்றம். அப்போ 1857 கிளர்ச்சியின் தோல்வி காரணமாக புதிய கொள்கைகளை ஆங்கிலேயர்கள் வடிவமைக்க பண்ணாங்க. இது நல்லா வந்துச்சு பாருங்க. ஒன்று, கம்பெனியினுடைய ஆட்சி முடிவு. அதான் பாயிண்டா சொல்லுங்க. ஆமா, கம்பெனியால 1857 கிளர்ச்சியை, அதுதான் கம்பெனியுடைய நிர்வாகம் தான் காரணம். எனவே பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய நேரடி ஆட்சி இந்த 1857 கிளர்ச்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய நேரடி ஆட்சி வர ஒரு காரணமாயிற்று. அப்படி சொல்லுங்க. அடுத்தா பாருங்க, இந்திய அரசாங்க சட்டம் 1856. ஆமா, அப்போ இந்தியாவில் கொள்கை அளவில் மாற்றங்கள் கொண்டு வரும் பொருட்டு தான் இந்திய அரசாங்க சட்டம் 1858 கொண்டு வரப்பட்டது. இதன் காரணமாக கவர்னர் ஜெனரல் பதவி வைஸ்ராயாக மாற்றப்பட்டது. இந்தியாவை மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்திய விவகார செயலர், ஃபாரின் அஃபேர்ஸ் செக்ரட்டரி ஃபார் இந்தியா என்ற பதவி உருவாக்கப்பட்டு இங்கிலாந்தில் அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. சொல்லுங்க. இராணுவ மறுசீரமைப்பு, 1857 கிளர்ச்சியில் இந்திய சிப்பாய்கள் ஒற்றுமையோடு ஈடுபட்டதால் இந்திய சிப்பாய்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டு இராணுவ மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. நிர்வாக மாற்றங்கள். ஆமாம், இந்தியாவுக்கும் நிர்வாகத்தில் பங்களிப்பு தர்றதுக்கு படிப்படியாக ஆங்கிலேயர்கள் முன் வர்றாங்க. முதன்முறையாக கவர்னர் ஜெனரலுடைய ஆட்சி மன்ற குழுவில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் என்ன பண்ணுறாங்க? இந்தியர்களுக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பாட்டியாலா மகாராஜா, பனகல் மகாராஜா, டிங்கர் ராஜா இவங்கெல்லாம் வந்தாங்க. சொல்லுங்க. பிரித்தாளும் கொள்கை உதயமாகுது. ஆமா, இந்து முஸ்லிம்கள் 1857 கிளர்ச்சியில் அப்படியே கனெக்ட் பண்ணி சொல்லணும். அதுதான் வாட்டர் ஷெட்டு, அதுதான் வடிகால். அப்போ அதை சொல்லி தான் இந்த மாற்றங்களை அதனால தான் கொண்டு வந்தாங்க. அங்கே இது நடந்துச்சு, அதனால தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அங்கே இது நடந்துச்சு, அதனால தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க.
புரியுதா? அப்போ பாருங்க, பிரித்தாளும் கொள்கை உதயம். ஆமா, இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையாக செயல்பட்டதால தான் அந்த 1850 கிளர்ச்சியை ஒடுக்க அவங்க கஷ்டப்பட்டாங்க. எனவே டிவைட் ரூல் பாலிசியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. உதாரணமாக அதுக்கும் ஃபேக்ட் கொடுக்குறீங்க. வங்க பிரிவினை மேற்கொண்டு தேசியத்தை கட்டுப்படுத்தினாங்க. பிற்காலத்தில் அவங்களுடைய பிரித்தாளும் கொள்கை தான் இந்தியா விடுதலைக்கு, இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கே வித்திட்டது. இதுதான் ஃபேக்ட்ஸ். உள்ளூர் ஆட்சியாளர்களிடம் இணக்கமான அணுகுமுறை. அது முன்வரை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வாரிசிலப்பு கொள்கை, துணைப்படை திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் வாபஸ் பெறப்பட்டு இந்திய ஆட்சியர்களிடம் இணக்கமான அணுகுமுறையை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. பின்னால போர் வரக்கூடாதுன்ட்டு மத சமூக விவரங்களில் தலையிடா கொள்கையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு காலம் நிறைய சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதை சொல்லுங்க. சதி ஒழிப்பு சட்டம் 1829, விதவை மறுமண சட்டம் உள்ளிட்ட சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளை ஏற்கனவே மேற்கொண்டு வந்தாங்க. அதன் பின் நிறைய சமூக மத விவகாரங்களில் அவங்க தலையிடுவது இல்லை என்ற கொள்கை முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதை சொல்லுங்க. அப்புறம் கிளர்ச்சியே மேற்கண்ட புதிய கொள்கைகளுக்கு வடிகால் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுங்க. திரும்பவும் சொல்லுங்க. ஆமாயா, மேற்கண்ட கிளர்ச்சி ஆங்கிலேயருக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணுச்சு. அப்ப மீண்டும் ஒரு கிளர்ச்சி வரக்கூடாது என்ற நோக்கத்துல புதிய கொள்கைகளை கொண்டு வந்து மேற்கொண்டு புதிய கிளர்ச்சி ஏற்படாமல் ஆங்கிலேயர்கள் தடுத்தாங்க. அப்ப அந்த புதிய கொள்கைகளுக்கு மூல காரணம் 1850 கிளர்ச்சி தான் அப்படின்றத நீங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகேயா? இதுதான் புரிதல். ப்ரெசென்ட் பண்ணுங்க. ரைட், அடுத்ததா வாங்க. 7th question. 7வது கேள்வி என்ன இருக்கு பாருங்க. Identify the 3 distinct ages of British colonial in India. Identify the 3 distinct ages of British colonial in India. பிரிட்டிஷ் காலனித்துவ இந்தியாவின் 3 வேறுபட்ட காலகட்டங்களை அடையாளப்படுத்துக. அதை உங்களை கண்டறிஞ்சு சொல்றாங்க. ஓப்பன் கொஸ்டின் தான். பொதுவாக பிரிட்டிஷ் பீரியடை 3ஆ பிரிப்போம். 1600 வர்றாங்க. 1600 ஆரம்பிச்சு 1757 டில் அப் டு த பேட்டில் ஆஃப் பிளாசி. சரியா? அது காலனித்துவ காலம். அடுத்து 1757 1857 வரைக்கும் 100 வருஷம். இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா அவங்க ஆதிக்க விரிவாக்க காலம். 3வது பீரியடு 1857 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் நேரடி ஆட்சி காலம். இப்படி பிரிக்கிறோம். இதை என்னென்ன நடந்துச்சு, அந்த பீரியடுடைய தீமை சுருக்கி சொல்ல போறீங்க. இதுதான் விஷயம். ஸோ இங்கே ஆன்சரை பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, 7th question. பிரிட்டிஷ் காலனித்துவ இந்தியாவின் 3 வேறுபட்ட காலகட்டங்கள். ஆமா, அப்ப ஜென்ரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க. இந்தியாவில் பிரிட்டிஷாருடைய அந்த ஆட்சி காலத்தை 3 வெவ்வேறு காலகட்டங்களாக நம்ம பிரிக்கலாம். பல்வேறு கொள்கைகள், திட்டங்கள், செயல்பாடுகள் அடிப்படையில் இந்த காலகட்டம் வகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு 3 வெவ்வேறு காலகட்டங்கள். என்ன பாருங்க, ஆரம்பகால காலனித்துவம் என்ன பீரியட். நான் முதல்ல ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு கொடுத்துட்றேன். டக்குன்னு என்ன 3 வேரியஸ் ஸ்பேசஸ் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறதுக்காக சிம்பிளா ஒரு ஃப்ளோ சார்ட் போடுறேன். அடுத்ததான் ஆதிக்க விரிவாக்க காலம். 2வது ஆதிக்க விரிவாக்க காலம், 2வது பீரியட். 3வது நேரடி பிரிட்டிஷ் அரசு காலம். ஒவ்வொன்றுக்கும் இயரை கொடுக்குறேன். ஹிஸ்ட்ரினா இயர்ஸ், ஃபேக்ட்ஸ், டேட்டாஸ், டைட்டில்ஸ் எல்லாம் வேணும். கண்ணுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் தெரியணும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க. அப்போ ஆரம்பகால காலனித்துவ காலம். அப்போ அதை கொடுக்குறேன். இதை எப்படி நான் சிம்பிளை பண்ணுறேன் பாருங்க. வருகை முதல்ல 1660 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உருவாக்கப்பட்டது. கேப்டன் ஹாக்கின்ஸ் என்பவர் முகலாய அந்த ஜஹாங்கீர் அரசவைக்கு உரிமை கோர்றாரு. அது வருகை. வர்த்தகம் துவக்கம். சூரத்தில் முதல்ல இது பண்றாங்க. மசூலிப்பட்டினம் போன்ற இடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல வர்த்தக செயல்பாடுகளை தொடங்குறாங்க. உள்நாட்டு உறவு நிலை. தொடக்கத்துல உள்நாட்டு அரசர்கள், முகலாய அரசு உள்ளிட்ட உள்நாட்டு அரசர்கள்ட்ட நல்ல உறவு நிலையை பேணுறாங்க. அவங்க ஆதரவோட என்ன பண்ணாங்க, காலனித்துவ செயல்பாடுகள், வர்த்தக செயல்பாடுகளை அவங்க மேற்கொள்றாங்க அப்படின்ட்டு சொல்றீங்க. அவ்வளவுதான் தொடக்கத்துல பண்ணாங்க. 2வது அதுதான் கொடுக்குறேன். இக்காலத்திய செயல்பாடு என்ன, இந்தியாவிலிருந்து பொருட்களை இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்து சென்று வணிக செயல்பாடுகளை மேற்கொண்டாங்க. இதுதான் இக்காலத்திய செயல்பாடு. முடிஞ்சுதா? அடுத்து பாருங்க, விரிவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு காலம். 2வது பேஸ். என்ன பண்றாங்க, ஆதிக்க விரிவாக்கம் பண்றாங்க. போர் வெற்றிகள் மூலமாக நிறைய போர்களை மேற்கொள்றாங்க. அப்ப போர்களை சொல்லுங்க. என்ன சொல்றீங்க, பேராவா கூட கொடுங்க, அல்லது பாயிண்ட் பேசிஸ்ல கொடுங்க. பிளாசி போர், பக்சார் போர், கர்நாடக போர்கள், மராத்திய போர்கள் மூலமாக என்ன பண்றாங்க, தேசத்தை விரிவாக்குறாங்க. விரிவாக்க கொள்கைகள் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க, துணைப்படை திட்டம் மற்றும் வாரிசிலப்பு கொள்கை வாயிலாக தேசத்தை விரிவாக்கம் பண்றாங்க. விளைவு 1857 கலகம். இந்த பீரியட்ல நடந்துச்சு முக்கியமா. ஆமா, இந்த
வாரிசிலப்பு கொள்கை உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாக கொள்கைகள் மூலமாக என்ன ஆகுது, ஆங்கிலேயருக்கு பெரிய எதிர்ப்பு பதிவாகுது. அதன் விளைவு தான் 1857 கிளர்ச்சி. அவ்வளவுதான். எல்லாத்தையும் சிம்பிளா பெரிய பீரியடு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளவு சுருக்குன்னு சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் பாருங்க. இப்படிதான் வேணும். அந்த பீரியடுடைய முக்கிய அம்சம் என்ன, அவ்வளவுதான் விஷயம். பாருங்க, 1857 கழகம் சுருங்கி அது என்ன ஆகுது, நிர்வாக மாற்றத்துக்கே வித்திடுது. அடுத்த 3வது பேஸ் என்ன சொல்றோம், நேரடி பிரிட்டிஷ் ஆட்சிய காலம், ஆட்சி மாற்றம் உண்டாகுது. அப்ப 1857 கிளர்ச்சியின் விளைவாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ரூல் என்னவா மாறுது, ஆங்கிலேய நேரடி பிரிட்டிஷ் கிரவுனுடைய ரூலாக மாறுது. நிர்வாக கொள்கையில மாற்றங்கள் வருது. 1858 சட்டம் நிர்வாகத்துல மாற்றம் பண்ணுது. ராணுவ சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட நடவடிக்கை, அவ்வளவுதான். 2 பாயிண்ட் போன்ற மாற்றங்கள் செயல்படுத்தப்படுது. ஸோ தேசிய இயக்கமும் விடுதலை போராட்டமும். ஆமா, பிரிட்டிஷ் நேரடி ஆட்சி காலத்துல தான் நிறைய உரிமைகள் கொடுக்கப்பட்டது. விளைவு தேசிய எழுச்சியடைய தொடங்குது. இந்திய தேசிய இயக்கமான காங்கிரஸ் 1885 ஆரம்பிச்சு இது 1947 விடுதலைக்கு வித்திட்டது அப்படின்ட்டு சொல்லுங்க. அவ்வளவுதான். இது கன்க்ளூஷன் கூட தேவையில்லை, ஜெனரலா சொல்லலாம். கன்க்ளூஷன் கூட தேவையில்லை, இதையே நீங்க இன்சஸ்ட் பண்ணி சொல்லி முடிக்கலாம். ஓகேயா, ரைட். அவ்வளவுதான். நல்லா புரிதலோடு அப்ரோச் பண்ணுங்க. பெரிய கொஸ்டினை அழகா சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 8th கொஸ்டின். Era of moderates, soaring time for Indian nationalism அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா பாருங்க, இந்த கொஸ்டின்ல ஒரு பெரிய பிழை இருக்கு. என்ன பிழை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உள்ள வேறுபாடு. இந்த பிரச்சனைகள் எப்பவுமே இருக்கும். அதுதான் என்ன சொல்றேன் நான், பைலிங்குவலா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல காரணம் இதுதான். இட்ஸ் a soaring time. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரா ஆஃப் மாடரேட்ஸ். நல்லா பாருங்க, எரா ஆஃப் மாடரேட்ஸ் என்ன சொல்றோம், மிதவாதிகளுடைய காலம் 1885 1905 வரை. இதான் மிதவாதிகளுடைய காலம். இது தேசியம் விதைக்கப்பட்ட காலம் இல்லை, தேசியவாதம் புளித்து போன காலம். புளித்து போன காலம், அவங்களுடைய செயல்பாடுகள் புளித்து போன காலம். அவ்வளவுதான் மீனிங். கழகம் இல்லை, காலம். எப்படிலாம் தப்பு இருக்கு பாருங்க டிரான்ஸ்லேஷன்ல. டிஎன்பிசில இது இருக்கும். அதுக்காக தான் உதாரணத்துக்காகவே இந்த கொஸ்டின் இப்படி வச்சிருக்கோம். சரியா, தேசியவாதம் அவங்களுடைய செயல்பாடுகள் புளித்து போன காலம். சரியா, அது ஒரு வகையில மக்கள்கிட்ட வெறுப்பாகி புதிய யார் வரா, மிதவாதிகளுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தீவிர தேசியவாதிகள் வர ஆரம்பிச்சாங்க. தீவிர தேசியவாதிகளுடைய காலம். அப்போ மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் மிதவாதம் தோல்வியுற்று அடுத்த கட்ட தலைமை வந்துச்சு, இதான் ரியல் மீனிங். புரியுதா? தேசியவாதம் உண்மையில் விதைக்கப்பட்டது தீவிர தேசியவாதிகளுடைய காலத்தில் தான். பால், லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபாலர் ஆகியோர் தான் மக்கள்கிட்ட தீவிர தேசியவாதத்தை விதைச்சாங்க. மிதவாதிகள் காலத்துல லைட்டா தூவுனாங்க. ஆனா அதுக்குள்ள என்னாச்சு, அது புளிச்சு போச்சு. மிதவாதிகள் செல்வாக்கு பெற முடியல, மிதவாதம் தோல்வியுற்றது. அப்ப தோல்வியுற்றதுக்கான காரணங்களை தான் இந்த வியூல இன்டைரக்டா கேட்கறாங்க. ஆனா ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான், கான்செப்சுவல் கொஸ்டின் இல்ல, ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான். அழகா கொடுக்கறது பாருங்க, era of moderates, soaring time for Indian nationalism. பாருங்க, இந்தியன் நேஷனலிசம் அப்படின்ற ஃபீல் கொஞ்சம் குறைஞ்சது. காரணம், இந்த மாடரேட் மீதான அவர்களுடைய செயல்பாடுகள் மீதான வெறுப்பு, அவர்களுடைய சித்தாந்தம் தோல்வியுற்றதாக மக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் இப்படி கேட்கறான் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா. இப்போ புரிதல் என்ன பாருங்க, பைலிங்குவலா பாருங்க, ஒவ்வொரு வேர்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. இட்ஸ் a soaring time. புளித்து போச்சு, ஏன் நீ அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கையா, உன்னுடைய செயல்பாடுகள் புளிச்சு போச்சியா அப்படின்ட்டு அப்படி இன்டைரக்டா ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. யாருடைய செயல்பாடுகள், மிதவாதிகளுடைய செயல்பாடியா? இட் மீன் பாருங்க, அந்த கான்செப்ட் என்ன பாருங்க. அவன் என்ன பண்ணாயா, மிதவாதிகள் என்ன பண்ணா, ஆங்கிலேயருடைய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கான். அமைதி வழியில அறவழியில கோரிக்கைகளை வைக்கிறான், தூதுக்குழு பேச்சுவார்த்தை நடத்துறான். அதில் 10 கோரிக்கை வச்சானா ஒரு கோரிக்கையை செஞ்சு தர்றாங்க. உடனே அதை இவங்க பிரச்சாரம் பண்றாங்க. இதான் அவங்களுடைய செயல்பாடு. போராட்டம் நடத்தினானா, மக்கள்கிட்ட பெரிய அளவு ஆதரவு பெற்றானா? இல்லை, படித்தவனை மட்டும்தான் சேர்த்துக்கிட்டான். அப்போ என்ன ஆகுது, 20 ஆண்டுகள் ஓரளவு மந்தமான காலமாக தான் போச்சு. இப்போ மக்கள்கிட்ட தேசியவாதம் குறைய ஆரம்பிச்சது. விளைவு தீவிர தேசியவாதிகள் எழுந்து, எக்ஸ்ட்ரீமிஸ்டுகள் எழுந்து மீண்டும் தேசியத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அப்போ லைட்டா புளிக்க மிதவாத செயல்பாடுகள் தேசியம் புளிப்பதற்கு காரணமாக மாறிற்று. மிதவாதத்துடைய தோல்விக்கான காரணங்களை தான் சொல்றோம். எப்படி சொல்ல போறோம், ஜென்ரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன், மிதவாதிகளை பத்தி ஒரு சின்ன ஒரு இது, அதுக்கப்புறம் மிதவாதத்தின் தோல்விக்கான காரணங்கள் அதான் சொல்லிட்டு அதனுடைய விளைவுகளாகத்தான் என்ன வந்துச்சு, அது அந்த எக்ஸ்ட்ரீமிசம் வர ஆரம்பிச்சது, அது தீவிர தேசியவாதத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்றத நீங்க சொல்லலாம். ஓகேயா? ஸோ 8th கொஸ்டின் வாங்க, ஆன்சர் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதற்கான டெம்ப்ளேட் எப்படி போகலாம் பாருங்க. 8வது கேள்வி,
பாருங்க, கொஸ்டினே கொடுத்துருக்கேன். எரா ஆஃப் மாடரேட்ஸ் சோரிங் டைம் ஃபார் இந்தியன் நேஷனலிசம் ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதாவது மிதவாதிகள் காலம், இந்திய தேசியவாதம் புளித்து போன காலம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை நியாயப்படுத்த சொல்றாங்க. ஆமா, அப்ப நான் சொல்றேன், மிதவாதிகள் தொடக்கத்துல தேசிய இயக்கத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவுல மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை அவங்களுக்கு. அவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு வகையில் தேசியம் புளித்து போவதற்கு காரணமாக அமைந்தன. அவர்கள் ஆங்கிலேயரிடம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பெருமளவு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கவில்லை அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் மிதவாதிகள் காலத்தை பத்தி பொதுவா சொல்றேன். காலம் 1885 மிதவாதிகளை பத்தி பொதுவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். 1905 தலைவர்கள் யாரெல்லாம்? ஆமா, கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி உள்ளிட்டோர். கோட்பாடுகள் என்ன? ஆங்கிலேயருடைய சனாயத்தின் மீது நம்பிக்கை, அப்புறம் அமைதி வழியில் ஆங்கிலேயரிடம் கோரிக்கை வைத்து அதன் மூலம் வெற்றி பெற நினைப்பது, அதுதான் இது. அப்போ தேசியம், அப்போ மக்களிடம் எழுந்த ஒரு ஒருமித்துவ செயல்பாடு தான் தேசியம். ஸோ இப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக தேசம் முழுக்க ஒரு ஒருமித்த உணர்வு தோன்றுவது தான் தேசியம். சரியா? அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அப்புறம் மிதவாத போக்கின் வீழ்ச்சி, அதான் புளித்து போச்சுன்றதை தான் அவன் ஒரு மாதிரி இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. மீனிங் என்னன்னா மிதவாதத்தின் வீழ்ச்சி. அதைத்தான் அந்த கந்தைய கான்செப்டை பேராவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேராவாக இது வந்து என்னது? பேராவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இட் மீன்ஸ் வந்து பாருங்க, அப்போ தான் நான் கதையை சொல்கிறேன். மிதவாதிகளுடைய போக்கு வந்து மக்கள் ஆதரவை பெறலை. அவர்கள் ஆங்கிலேயரிடம் 10 கோரிக்கைகள் வச்சா 2 தான் கிடைச்சிது. பெரிய வெற்றியும் பெறலை. 1892 கவுன்சில் சட்டம் தவிர பெரிய வெற்றி அவர்களால் பெற முடியலை. உப்பு வரி இருக்கத்தான் செஞ்சது, நிலவரி பெருமளவு குறைக்கப்படலை, சிவில் சர்வீஸில் இந்தியர்களுடைய வயது வரம்பு உயர்த்தப்படலை. அப்போ அவருடைய பெரிய வெற்றி பெறலை. அவங்களுடைய சித்தாந்தங்கள் பெரிய அளவில் தோல்வியை தான் சந்திச்சுது. அவங்களுடைய அமைதி போக்கு அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணுச்சு. இது மிதவாத போக்கு வீழ்ச்சியடைய காரணமாயிற்று. ஸோ வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன? பெரிய அரசியல் சாதனைகள் எட்டப்படாமை. ஆமையா, 1803 கவுன்சில் சட்டத்தை தவிர அவங்களால 1892 கவுன்சில் சட்டத்தை தவிர பெரிய வெற்றி பெறலை. அப்போ என்ன ஆகுது? மக்கள் மிதவாதிகளுடைய செயல்பாடுகளை அதிருப்தி கொள்றாங்க. மிதவாத அணுகுமுறையின் தோல்வி. ஆமா, அதே தான் சொல்றேன். இன்டைரக்டா அதே பாயிண்டையே இன்டைரக்டா மாத்தி சொல்றேன் பாருங்க. ஆமா, மிதவாத போக்கு தோல்வி அடைய தொடங்குது. அடுத்த கட்ட இளைஞர் தலைவர்கள் காங்கிரஸ்ல உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? காங்கிரஸை அமைதி வழி போராட்டங்கள், தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து வைக்க நினைக்கிறாங்க. தீவிர தேசியவாதிகளுடைய எழுச்சி, லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் ஆகியோர் இது பண்றாங்க. அவங்க எடுத்து வைத்த போராட்டம் தான் சுதேசி இயக்கம். அப்ப இது மிதவாதிகளுடைய தோல்வியை தான் காட்டுது. கட்சிக்குள் பிரிவினை விளைவு 1907 சூரத் பிரிவினைக்கு விட்டு சென்றது. மிதவாதிகள், தீவிரவாதிகள் என்ற 2 பிரிவினையை இது விட்டு செல்லுச்சு. பொதுமக்களுடைய ஆதரவின்மை. பொதுமக்களுடைய ஆதரவு யாருக்கு தான் இருந்துச்சு? மிதவாதிகளுக்கு இல்லை, தீவிரவாதிகளுக்கு தான் இருந்துச்சு. குறிப்பாக உதாரணமாக தமிழகத்தில் தேசிய அளவில் திலகர் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தார். தமிழகத்தில் வஉசி, பாரதியார், சுப்பிரமணிய சிவா ஆகிய 3 பெரும் தலைவர்கள் மக்கள் ஆதரவை பெற்றவங்களாக இருந்தாங்க. மிதவாதிகளுக்கு ஆதரவு இல்லை. அப்புறம் என்ன சொல்றேன்? அப்புறம் என்ன பண்றேன்? நியாயப்படுத்துதல்னு கூட நான் டைட்டில் போட்டு எழுதுறேன். ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்துதல். ஆமா, தீவிர தேசியவாதிகளுடைய எழுச்சி நியாயப்படுத்துதல், ஜஸ்டிஃபிகேஷன்றதுக்கு நான் அப்படி சிம்பிளா போடுறேன். தேசியவாதிகளுடைய எழுச்சி மிதவாதிகளுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று. மிதவாதிகளுடைய செயல்பாடுகள் என்ன ஆகுது? மிதவாத காலம் புளித்து போவதற்கு காரணமாயிற்று. அவர்களுடைய அமைதியான செயல்பாடுகள், ஆங்கிலேய ஆதரவு செயல்பாடுகள் மிதவாதம் புளித்து போவதற்கு ஒரு காரணமாயிற்று அப்படின்றத நான் சொல்ல போறேன். சரியா? மிதவாதிகளுடைய தோல்விகளை தான் அப்படி சொல்றேன். ஓகேயா? ரைட். அடுத்த கேள்வி வாங்க. 9th question. கோமா கட்டமாறு சம்பவத்தை விவரி. சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. விவரி அப்படிங்கிறான். அப்ப நம்ம பாயிண்ட் பேசிஸ்ல போகக்கூடாது. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பேரா ஃபார்மட்ல போகணும். அது எவ்வாறு இந்திய சுதந்திர போராட்டத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது, அதை பாயிண்ட் பேசிஸ்ல கொடுக்கலாம். சரியா? சப்ஹெட்டிங் பேசிஸ்லையும் கொடுக்கலாம். ஓப்பன் கொஸ்டின் தாங்க. கோமா கட்டமாறு சம்பவம். நீங்க சம்பவத்தை படிங்க, படிச்சாதான் உங்களுக்கு புரியும். சம்பவம் என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? கோமா கட்டமாறு சம்பவம், கப்பல் சம்பவம்னு சொல்லுவோம். விஷயம் பாருங்க, கோமா கட்டமாறு கப்பல் சம்பவம் பாருங்க. 1913-14 நடந்த கோமா கட்டமாறு சம்பவம் வந்து ஜென்ரலா அதில் ஃபேக்ட்ஸோட சேர்த்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். சம்பவம் வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு தீவிரத்தை உண்டு பண்ணுச்சு. பயங்கரவாதிகளுடைய எழுச்சிக்கும் மக்களை ஒருமைப்படுத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கும் இந்த சம்பவம் வந்து ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுது அப்படின்றத சில ஃபேக்ட்ஸோட சொல்றேன்.
சரியா? அதுக்கப்புறம் கோமா கட்டமாறு சம்பவம்னு அதையே திரும்பவும் கொடுக்குறேன். சம்பவத்தின் பின்னணி என்ன? அப்போ பின்னணி என்ன அப்படின்னு பாருங்க. கோமா கட்டமாறு என்பது ஒரு கப்பல், அதில் இந்திய தொழிலாளர்களை ஏற்றிக்கிட்டு கனடாவில் வான்கூவர் துறைமுகத்துக்கு போகுது. ஆனால் அது அனுமதி மறுக்கப்படுது. அதில் உள்ளவர்கள் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான கிளர்ச்சிகள் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அவங்க இந்த சம்பவத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இதில் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய இந்திய தொழிலாளர்கள் மாணவர்களை திரட்டி ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இந்தியாவில் கிளர்ச்சி பண்ணுறது தான் இதனுடைய நோக்கமாக இருந்துச்சு. முக்கிய தலைவர்கள் யார்? குர்தீப் சிங்கு. அதே மாதிரி பாருங்க, பின்னால் அமெரிக்காவில் இதன் பின்புலமாக இருந்த காதர் கட்சியை சேர்ந்த லாலா ஹர்தயால், பகவான் சிங் ஆகியோர் தான் முக்கிய தலைவர்கள். சம்பவத்தை விவரிக்கிறது, சம்பவத்தை தான் விவரிப்பு அப்படி கூட போடுங்க, சம்பவம் விவரிப்பு போடுங்க. அப்போ 1913 காலகட்டத்தில் கோமா கட்டமாறு என்ற ஒரு கப்பல் ஸோ இந்தோனேஷியா மலேசியா பகுதியை சேர்ந்த இந்திய தொழிலாளர் ஏற்றிட்டு கனடாவுக்கு போகுது. அங்கே அதில் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியாளர் இருந்ததால் கனடா அரசாங்கம் அனுமதி மறுக்குது. இதன் பின்னணியில் காதர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இருந்தாங்க. குர்தீப் சிங், லாலா ஹர்தயால், பகவான் சிங் போன்றோர் இருந்தாங்க. அந்த அனுமதி மறுக்கப்பட்டதால் அந்த கப்பல் என்ன பண்ணுது? ஸோ சின்ன வரைபடம் கூட கொடுக்கலாம். இந்தியாவில் உள்ள பட்ஜ் துறைமுகம், கொல்கத்தா அருகே உள்ள பட்ஜ் துறைமுகத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க? அந்த கப்பல் வந்து அமெரிக்காவுடைய அந்த கனடா வான்கூவர் துறைமுகத்தில் வந்து பட்ஜ் துறைமுகம் கொல்கத்தா அருகே வந்து இந்தியாவுக்குள் ஊடுருவி கிளர்ச்சி செய்ய திட்டமிட்டாங்க. ஆனால் ஆங்கிலேயருடைய முன்னெச்சரிக்கை காரணமாக அந்த கிளர்ச்சி தடுக்கப்பட்டது அப்படின்றத இந்த கோமா கட்டமாறு கப்பல் சம்பவத்தை சொல்றீங்க. ஸோ சொல்லிட்டு சுதந்திர போராட்டத்தில் இந்த சம்பவம் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன அதையும் கொஸ்டின் கேட்குறாங்க. விழிப்புணர்வு அதிகரிப்பு. ஆமா, இந்த சம்பவம் வந்து உலக அளவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்திய விடுதலைக்கான முயற்சிகளை இந்திய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. தேசிய உணர்வு தூண்டப்படல். இவ்வளவு காலமும் பெரிய அளவில் அறவழி செயல்பாடுகள், மிதவாதிகளுடைய அறவழி செயல்பாடுகள், தீவிரவாதிகளுடைய அந்த அமைதி வழி செயல்பாடுகள்லாம் மக்களுக்கு பெரிய அளவில் இல்லை. ஆனால் இந்த பயங்கரவாத செயல்பாடு என்ன பண்ணுச்சு? மக்கள்கிட்ட தேசிய உணர்வை பெருமளவு தூண்டுச்சு. எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு. அப்போ இதுவரைக்கும் தனித்தனியாக இருந்தாங்க மிதவாதிகள் தீவிரவாதிகள்லாம். ஆனால் 1916 லக்னோ ஒருங்கிணைப்பு வர்றதுக்கு இது முக்கிய காரணமாயிடுச்சு. ஆங்கிலேயர் எல்லாரும் ஒன்று இணைஞ்சு எதிர்க்கணும், சித்தாந்த ரீதியாக மாறுபட்டாலும் அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை அது கொடுத்துச்சு. சர்வதேச அளவிலான ஆதரவு. நிறைய வெளிநாடுகளில் இந்தியர்கள் இருந்தாங்க. பெர்லின் மூவ்மெண்ட், பாரிஸ் இயக்கம், சரியா? லண்டன்ல நம்ம பார்க்குறோம் இந்தியா ஹவுஸ் போன்ற இயக்கங்கள்லாம் இருந்துச்சு. இவங்க எல்லாமே இப்படி செயல்பாடுகளை திரும்ப தீவிரமாக ஆரம்பிக்கிறதுக்கு இந்த சம்பவம் காரணமாயிடுச்சு. ஏன்னா இதான் முதல் சம்பவம். நம்ம லேட்டர் ஸ்டேஜில் எம்டன் செண்பகராமன் கூட என்ன பண்ணுறோம்? செண்பகராமன் என்பவர் எம்டன் என்ற ஜெர்மானிய அரசு உதவியோடு முதல் உலக போரில் போர்க்கப்பலை கொண்டு வந்து சென்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். சென்னையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மெட்ராஸ் ஹைகோர்ட் மேலே குண்டு போட்ட கதையெல்லாம் பார்க்குறோம். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபைடாக சொல்லலாம். சர்வதேச அளவில் அங்கங்கே இருந்த இந்தியர்கள் இந்திய விடுதலைக்கு ஆதரவாக இதை போன்ற தீவிரவாத செயல்பாடுகளில், பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. பிற வெளிநாட்டு முயற்சிகள் இதன் காரணமாக ஊக்குவிக்கப்பட்டது. நிறைவு. அவ்வளோதான். இவ்வாறு கோமா கட்டமாறு கப்பல் சம்பவம் முதல் உலகப்போர் துவங்குவதற்கு முன்னால் பயங்கரவாத அடிப்படையில் இந்திய விடுதலைக்கான முதல் முன்னோடி முயற்சியாக இருந்துச்சு. இது பெரிய தோல்வியை சந்திச்சுது அப்படின்னாலுமே இந்தியாவில் தேசியம் எழுச்சி பெறதுக்கும் தேசிய உணர்வை ஊட்டி இந்தியர்களை ஒருங்கிணைப்பதிலையும் இந்த கோமா கட்டமாறு கப்பல் சம்பவம் பெரிய பங்கு வச்சு. சரியா? இதுதான் விஷயம். ரைட். அடுத்ததா கடைசி கேள்வி வாங்க. கடைசி கேள்வி 10வது கேள்வி. என்ன கேள்வி பாருங்க. இந்தியாவில் ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற போராடிய முதல் ராணியின் பங்களிப்பு. ராணி, அரசி எல்லாம் கொடுக்கத்தான் செய்வாங்க. இதை விவாதிக்க சொல்றாங்க. நான் விவாதிக்க கமெண்ட்டு மதிப்பீடு செய்க இதுக்கெல்லாம் நான் தனியாக ஒரு கிளாஸ் சொல்கிறேன். எப்படி அப்ரோச் பண்ணணும், கூடுதலாக என்ன சப்ஹெட்டிங் போடணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் விவாதிக்க முடியாது, ஆனால் இதை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம சொல்ல முடியும். பாருங்கள், ஆனால் இதை என்ன பண்ணுறாங்க, ஓப்பனாக இல்லாமல் இன்டைரக்டாக கேட்குறாங்க. ஆனால் இது ஃபேக்ட் பேஸ் கொஸ்டின் தான். யார் அப்படின்றத மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு அவங்கள அப்ரோச் பண்ண வேண்டியதான். The contribution of first queen to fight for the freedom from the British in India. யாரு? வீரமங்கை வேலு நாச்சியார். அப்ப டைட்டில் போட்டு கொடுத்துருங்க, வீரமங்கை வேலு நாச்சியார். திரும்பவும் ஒரு துணை சப்ஹெட்டிங். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராடிய முதல் அரசி. என்ன கொடுக்குறாங்க? ராணியா? முதல் ராணி அப்படின்னே போட்டு கொடுக்கணும். அதில் உள்ளதே அப்படியே கொடுக்கணும். கொடுத்துடலாமா? கொடுங்க. கொடுத்துட்டு அவங்கள பற்றி சொல்லுங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் முக்கியம். ஆனால் கான்ட்ரிபியூஷனுக்கு முன்னால் அவங்கள பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க. அறிமுகம் கொடுத்துட்டு அவங்களுடைய பங்களிப்பு ஆங்கிலேயருக்கு எதிராக சுதந்திர போரில் வேலு நாச்சியாருடைய பங்களிப்பு கொடுங்க. முதல்ல பின்னணியை கொடுங்க. முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய கணவர் மரணம். அப்போ ஆற்காடு நவாப் மட்டும் ஆங்கிலேய கூட்டுப்படை அவருடைய கணவரான முத்துவடுகநாதர் அந்த போரில் பலியாகிறாரு. தேசத்தை இழக்கிறாங்க. தேசத்தை மீட்கிறதுக்காக ஆங்கிலேயர் எடுத்து அவங்க போராடுறாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்க? ஸோ யாருடைய உதவியை நாடுறாங்க? திண்டுக்கல் கோபால் நாயக்கருடைய உதவியை நாடுறாங்க. பின்னால் ஹைதர் அலியோடு கூட்டிணைந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயருக்கு எதிராக படையெடுக்கிறாங்க. பின்னால் ஆமாம்
ராணுவத்தை திரட்டுறாங்க. மருது சகோதரர்கள் உதவியோடு ராணுவம் திரட்டல் செயல்பாடுகளை மேற்கொள்றாங்க. தற்கொலைப்படை தாக்குதல், இவருடைய பெண் படை தளபதியான குயிலி என்ன பண்றாங்க, தற்கொலைப்படை தாக்குதலை மேற்கொள்றாங்க. அப்போ சிவகங்கை ராணியாக இது பண்றாங்க. ஆங்கிலேயர்களுக்கு முதல்ல வெற்றி பெற்று மீண்டும் தங்களுடைய சிவகங்கை சீமையை மீட்டெடுக்கிறாங்க. இவ்வாறு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதல்ல ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஒரு முதல் பெண் அரசி, பெண் ராணி. ஸோ ராணி யார் தான், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் அப்படின்றத கன்க்ளூட் பண்றீங்க. அப்போ அவங்களுடைய பங்களிப்பு என்ற ஆஸ்பெக்ட்ல தான் ஹெட்டிங் போடணும். பாருங்க, நான் எப்படி ஹெட்டிங் போடுறேன் அப்படின்றத பாருங்க. ஹெட்டிங் கரெக்டா போடணும். வீரமங்கை வேலுநாச்சியார் டைட்டில் இருந்தே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஸ்டின்ல இருந்தே தான் தலைப்பு எடுத்திருக்கேன், டைட்டில் எடுத்திருக்கேன். வீரமங்கை வேலுநாச்சியார். ஏன்னா கொஸ்டின்ல கொடுக்கல யாரு அப்படின்றத கொடுக்கல, நான் கொடுத்துட்டேன். அப்ப திரும்ப சொல்றேன், இந்திய விடுதலைக்காக நிறைய பாருங்க, இதுல கொஸ்டின்ல ஒவ்வொன்றும் முக்கியம். நிறைய பெண்கள், குறிப்பாக பெண் அரசிகள் பாடுபட்டிருக்காங்க. ஆனா அதுல முதல்ல யாரு தான், ஆமா முதல் ராணி யாரு, வீரமங்கை வேலுநாச்சியார் தான். அப்ப நான் இந்த கொஸ்டினை அப்படி எப்படி சொல்றேன் பாருங்க. இந்திய விடுதலைக்காக நிறைய பெண் அரசிகள் பாடுபட்டாலும் இதுல காலத்தால் மூத்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார் தான். குறிப்பாக ஜான்சி ராணி 1857, ராணி கைடின் லியூ கர்நாடகா அந்த இன்னொரு அரசி, அவங்க இந்த பகுதியெல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. ஆனா முதல்ல ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய பெண் அரசி வீரமங்கை வேலுநாச்சியார். அப்ப நான் இதுல என்ன சொல்ல வரேன் பாருங்க, முதல் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். நிறைய பெண் அரசிகள் போராடி இருக்காங்க. ஆனா முதல்ல காலத்தால் மூத்தவர் நம் தாய் யாரு, வீரமங்கை வேலுநாச்சியார். அவங்க தான் முதல்ல தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நம்ம சொல்ல போறோம். அந்த ஃபேக்டையும் நான் சேர்த்து சொல்றேன். ஸோ முதலாக போராடியது அவங்க தான். நிறைய போராடி இருக்காங்க, முதல் அரசி. இவங்களை நம்ம சொல்றோம் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி இல்ல, ஜான்சி ராணி தான் சொல்லணும், வட இந்தியாவின் வேலுநாச்சியார்னு சொல்லணும். காரணம், காலத்தால் மூத்தவர்கள் இவர்கள் தான். அப்போ அந்த இதை இன்சிஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை ஜென்ரலைஸ்டாக இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அப்புறம் வேலுநாச்சியாரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்குறேன். ஆமாம், ஸோ சேதுபதி மன்னர்களுடைய வாரிசாக பிறந்தவங்க சிவகங்கை சீமைக்கு வாக்கப்பட்டு போறாங்க. முத்துவிடுதானுடைய மனைவியாக இருக்காங்க. இளம் வயதிலேயே குதிரையேற்றம், வாழ்வீச்சில் சிறப்பு பெற்றவங்களா இருக்கிறாங்க. தன்னுடைய கணவருடைய மரணத்துக்கு பின் ஆங்கிலேயர்களையும் ஆற்காடு நவாபையும் எதிர்த்து வெற்றி பெற்ற பெருமை வேலுநாச்சியாரை சாரும். ரைட், ஆரம்ப கால வாழ்க்கை இந்த சொல்றோம். ராமநாதபுரம் அரண்மனையை சேர்ந்தவங்க தான் செல்லப்ப சேதுடைய மகளாக உள்ளவங்க, அதை சொல்றீங்க. அப்புறம் ஆங்கிலேயர் எதிர்ப்பு. ஆமா, அவருடைய கணவர் முத்துவிடுதனார் என்ன பண்றாரு, 1772 அந்த காளையார் கோயில் ஆக்கிரமிப்பு போர்ல கொல்லப்படுறாங்க. ஸோ ஆங்கிலேயர் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. அப்புறம் அவங்க எப்படி அவங்களுடைய பங்களிப்பு, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு பாருங்க. கோபால நாயக்கர் ஆதரவுடன் ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு பதிவு பண்றாங்க. சரியா? ஆமா. அடுத்ததாக ஹைதர் அலி தன்னுடைய படை வலிமை குறைவாக இருக்கிறதால என்ன பண்றாங்க, ஹைதருடைய உதவியை நாடுறாங்க. உருது மொழியில பேசுறாங்க. அப்போ ஹைதர் என்ன பண்றாரு, தன்னுடைய திண்டுக்கல் கோட்டை படை தளபதிக்கு உத்தரவிடுறாரு நம்மாவுக்கு உதவி பண்ண சொல்லி. ஹைதருடன் கூட்டணி அமைத்து நாட்டை மீட்க ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு பதிவு பண்றாங்க. அப்படியே சொல்லணும், கொரில்லா போர் முறை, ஆங்கிலேயர்கள் எதிராக கொரில்லா போர் முறையை பின்பற்றுறாங்க. மருது சகோதரர்கள் இதுல அவங்களுக்கு பெரிய பின்புலமாக இருந்தாங்க. குயிலியுடைய தற்கொலைப்படை தாக்குதல், வரலாற்று தாக்குதல் பாத்தீங்கன்னா உலகின் முதல் தற்கொலைப்படை பெண் போராளி என்ற பெருமை இவங்களுடைய படை தளபதியான குயிலி அம்மையாரை சேரும். அப்ப தன் உடலில் எண்ணெய் ஊற்றிக்கொண்டு ஆங்கிலேயருடைய வெடிமருந்து கிடங்குகள் குதித்து என்ன பண்றாங்க, ஆமா ஆங்கிலேயருக்கு பெரிய அந்த படை பலவீனத்தை ஏற்படுத்துறாங்க. கிடங்கையே அழிச்சிடறாங்க ஆயுதம் கிடைக்காம. மருது சகோதரருடைய உதவியோடு அணியனை மீட்கிறாங்க. ஆமா, மீண்டும் தன்னுடைய தாய்நாட்டை மீட்டு மன்னராக முடிசூட்டி வெற்றி கொள்றாங்க. அப்ப முதல்ல இந்த சாதனையை படைத்த பெருமை வேலுநாச்சியாரை தான் சேரும் அப்படின்ட்டு சிறப்பு. அதைதான் திரும்பவும் நான் சொல்றேன். ஆமா, முதல் ராணியா, ஆமா எவ்வளவோ அரசிகள் ஜான்சி ராணி உள்ளிட்டோர் ஆங்கிலேயர் எதிர்த்து போராடினாலும் அதுல வெற்றியும் பெற்று மீண்டும் தன்னுடைய அரியணையை மீட்ட ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் தன் எதிர்ப்பை பதிவு செய்த பெருமை வேலுநாச்சியாரை சேருது என்பது இதன் மூலம் தெரிய வருது அப்படின்ட்டு சொல்லுங்க. ஓகே, அவ்வளவுதான். கான்செப்ட் புரிஞ்சவனா ஃபேக்ட்ஸ் தானா வந்துட்டே வரும். விரும்பி படிங்க, ரசிச்சு படிங்க. ஹிஸ்டரியை விட அவ்வளோ ரசிக்கக்கூடிய பாடம் எதுவுமே கிடையாது. வரலாறுல நிறைய கற்றுக்கலாம். ஓகே, அதை ஃபார்ம் பண்ண தெரியணும், கால வரிசை அடிப்படையில் தொகுக்க தெரியணும், முறையான சப்ஹெட்டிங் ஃபார்ம் பண்ண தெரியணும். அந்த பாயிண்ட்ஸாகவோ சப்ஹெட்டிங்காகவோ அந்த இதை மட்டும் கீ வேர்டை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா கொரில்லா, ஹைதர் அலி, கோபால் நாயக்கர், குயிலி, மருது சகோதரர், அவ்வளோதான் எனக்கான கீ ஃபேக்ட்ஸ். அதை என்ன வகையில் அவங்க இது பண்ணாங்க அப்படின்றத கூட நம்ம அழகாக கொடுக்கலாம். கொடுத்துட்டு உள்ள ஒவ்வொன்றையும் ஃபேக்ட்ஸை என்ன பண்ணிடணும், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண கற்றுக்கணும். அப்புறம் கன்க்ளூட் பண்ணுங்க. சரியா? கேள்விக்கு ஏற்ற வகையில். ஸோ மீண்டும் ஒரு முறை 10 மார்க்கை நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். மீண்டும் ஒரு முறை இன்சிஸ்ட் பண்ணுறேன், இதில் நிறைய கேள்விகள் எளிமையான கேள்விகள் தான். ஆனால் ட்விஸ்ட் வச்சு இன்டைரக்டாக கேட்டிருந்தாங்க.
நிறைய ஃபேக்சுவல் கொஷின் தான், கான்செப்ட் கொஷின் ரொம்ப லிமிட்டட் தான். நான் என்ன சொல்கிறேன், கான்செப்டுவல் கொஷின்ஸ் வந்து பேராவாக போங்க, ஃபேக்சுவல் டேட்டா பேஸ்டு கொஷின், ஃபேக்ட் பேஸ்டு கொஷினை பாயிண்ட் பேசிஸாக போங்க. ரெண்டும் கலந்துருக்கா, எந்த இது கான்செப்டுவல் இருக்கோ அதை பேராவாக போங்க. கோமா கட்டமாறு சம்பவத்தை விவரிக்க சொல்கிறாங்க, விவரிக்கணும் அப்படின்னாலே அது என்ன பண்ணிடணும், அந்த மாதிரி சமயங்களே என்ன பண்ணிடணும், பேரா ஃபார்மட்டுக்கு போயிடணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உடச்சி பாயிண்ட் பேசிஸில் கொடுக்க பாருங்கள், அதுதான் நல்ல மதிப்பெண்களை தருது. ஓகேயா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கொஷினை பைலிங்குவலாக ரீட் பண்ணுங்கள், டிஃபரன்ஸ் இதாக இருக்கா பாருங்கள், அது டைரக்ட் கொஷினா இன்டைரக்ட் கொஷினான்றதை பாருங்கள், கான்செப்டுவலாக ஃபேக்சுவலான்றதை பாருங்கள், கான்செப்ட் கருத்து சார்ந்ததா அல்லது அந்த ஃபேக்ட் புள்ளி விவரங்கள் சார்ந்ததா, ஓப்பன் கொஷினா அப்படின்றதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, புரிஞ்சிக்க முற்படுங்க, என்ன இன்டென்ஷனில் கேட்குறாங்க, என்ன இது கேட்குறாங்கன்றத புரிஞ்சிக்க முற்படுங்க. கொஷினுடைய அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்றத டிசைட் பண்ண பாருங்க, டெம்ப்ளேட் என்ன அப்படின்றத டிசைட் பண்ண பாருங்க. ஓகேயா? டெம்ப்ளேட் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. இன்ட்ரோ எப்படி கொடுக்க போகிறோம், கன்க்ளூஷன் எப்படி கொடுக்க போகிறோன்றதை டிசைட் பண்ணுங்க. இன்ட்ரோ ஜெனரலைஸ்டாக கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. கன்க்ளூஷன் அதை உங்களுடைய ஒப்பீனியனை இதை கமெண்ட்டை சொல்கிற மாதிரி மேற்சொன்னதை சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்கள். உள்ள பாடி ஆஃப் தி கண்டென்ட் எப்படி கொடுக்க போகிறோம், எத்தனை மேஜர் ஹெட்டிங், எத்தனை சப் ஹெட்டிங், ஒவ்வொன்றுக்கு எத்தனை சப் ஹெட்டிங், ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. சப் ஹெட்டிங் முழுமையாக கொடுங்க, அதை உடச்சி கான்செப்டுவலாக ஃபேக்சுவலாக அடிப்படையில் பாயிண்ட் பேசிஸாக பேரா பேசிஸான்றதை பாருங்கள். அலைன்மெண்ட் தெளிவாக கொடுங்க, அப்ரோச் கரெக்டாக கொடுத்தாலே போதும். எல்லா கேள்விகளையும் ஃபேக்ட்ஸ் நமக்கு சிக்காது. நமக்கு இங்கே ஒரு 70-80% ப்ரிப்பேர்டு ஆன்சர் நல்லா பக்காவாக பண்ணுறப்போ ஸ்பாட் டெஸ்ட்டில் அதில் ஓரளவு ஒரு 60-70% கொடுத்தா கூட என்ன பண்ணலாம், நல்ல ஸ்கோரை அள்ளிடலாம். ஸோ இதுதான் இதற்கான அணுகுமுறை. ஸோ இந்த அணுகுமுறையை ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 15 மார்க் கொஸ்டினில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.